कलयामि कलिध्वंसम् कविं लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिराविद्यं निहतं तमः वाழிपरकालन् वाழிकलिकन्ये वाழிकुरयलूर् वाळ्वेन्दन् வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர் மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோனீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. ஸ்ரீஸ்தனாபரணம் தேஜः ஸ்ரீரங்கேஷயமாஸ்ரயே चिन्तामणिमिवोद्वान्तम् उत्सङ्गेऽनन्तभोगिनः नमः श्रीरङ्गनायकी यद्भ्रूविभ्रमभेदतः ईशेषितव्यवैषम्यनिम्नोन्नतमिदं जगत् कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं यस्य गोभिः प्रकाशाभिः आविद्यं निहतं तमः. திவ்ய பிரபந்த தாரை என்கிற இந்த உபன்யாச தொடரிலே இப்பொழுது நாம் திருமங்கையாழ்வார் அருளிச் செய்த பெரிய திருமொழியிலே 4ஆம் பத்திலே 2ஆம் திருமொழியை அனுபவிக்க இருக்கிறோம். திருமங்கையாழ்வாருக்கு நாலுகவி பெருமாள் என்கிற ஒரு திருநாமம் உண்டு. அதாவது 4 விதமான கவிகளை பாடக்கூடியவர். இந்த 4 கவிகள் யாவை? ஆசுகவி, மதுரகவி, சித்திரகவி, விஸ்தாரகவி என்று சொல்வார்கள். ஆசுகவி என்னால் உடனேயே கவிதை பாடக்கூடிய சாமர்த்தியம், ஒரு விஷயத்தை பார்த்தவாறே உடனேயே கவிதை பாடக்கூடிய சாமர்த்தியம். மதுர கவி என்னால் இனிமையான கவிதைகள் பாடக்கூடிய சாமர்த்தியம். விஸ்தார கவி என்னால் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு பறக்க பாடக்கூடிய சாமர்த்தியம். சித்திரகவி என்னால் அதிலே ஒரு விசித்திரமாக ஒரு கவிதை பாடக்கூடிய சாமர்த்தியம். திருமங்கையாழ்வாருக்கு இந்த 4 விதமான திறமையும் உண்டு. ஒரு திவ்யதேசத்திற்கு சென்றால் உடனே அந்த திவ்யதேசத்தை எம்பெருமானை பற்றியோ அல்லது அந்த திவ்யதேசத்தை பற்றியோ 10 பாசுரங்கள், 20 பாசுரங்கள், 30 பாசுரங்கள், 50 பாசுரங்கள், 100 பாசுரங்கள் கூட பாடக்கூடிய சாமர்த்தியம் பெற்றவர். இது அவர் ஆசுகவி என்பதை காட்டித் தருகிறது. இந்த திருவழுக்கூத்திருக்கை என்கிற ஒரு திவ்ய பிரபந்தம் இருக்கிறதே, திருமங்கையாழ்வார் அருளிச்சது. அதிலே 1, 2, 1, 2, 3 என்கிற எண்ணிக்கைகள் எல்லாம் வரும். அது சித்திரகவியின் பால்படும். அப்போ அந்த சித்திரகவிதையின் பால்படும். விஸ்தார கவி என்னால் மடல் ஊர்வது என்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு சிறிய திருமடல், பெரிய திருமடல் என்று 2 திவ்ய பிரபந்தங்கள் பாடியருள்ளார். அது விஸ்தார கவி என்பதை பறைசாற்றும். மதுர கவி என்று சொன்னால் கேட்பதற்கு இனிமையாக இருக்கும். ஒரு திருநெடுந்தாண்டகத்தை சொல்லலாம். கேட்க மிகவும் இனிதாக இருக்கும். ஆக இந்த திருமொழி, பெரிய திருமொழி என்பது அவர் ஆசுகவி என்பதை காட்டிக் கொடுக்கக்கூடிய ஒரு
திவ்ய பிரபந்தம். திருமங்கையாழ்வார் அந்தந்த திவ்யதேசங்களுக்கு எழுந்தருளி அந்தந்த திவ்யதேச எம்பெருமானை மங்களாசாசனம் செய்வர். அந்த திவ்யதேச அனுபவம், அந்த திவ்யதேச எம்பெருமானுடைய அனுபவம் அதெல்லாம் உள்ளடங்காது பாசுரங்களாக வெளிவரும். அப்படி திருமங்கையாழ்வார் திருப்பிரி தொடங்கி பதரிகாசிரமம் தொடங்கி அப்படியே எம்பெருமான்களை எல்லாம் வடக்கே இருக்கக்கூடிய எம்பெருமான்கள் தொடங்கி ஒவ்வொரு திவ்யதேசமாக எம்பெருமானை மங்களாசாசனம் செய்து கொண்டு வருகிறார். அப்படி திருநாங்கூருக்கு எழுந்துருளினார். திருநாங்கூரிலே 11 எம்பெருமான்கள் எழுந்துருளி இருக்கிறார்கள். ஏகாதச ருத்ரர்கள் என்று சொல்லுவார்கள். 11 ருத்ரர்கள். அந்த 11 ருத்ரர்களுக்கு அதிதேவதையாக அவர்களுக்கு வரம் கொடுப்பதாக அருள் பாலிப்பதாக 11 திவ்யதேசத்து எம்பெருமான்கள் எழுந்துள்ளிருக்கிறார்கள். அதிலே இப்பொழுது நாம் அனுபவிக்க இருக்கக்கூடிய திவ்யதேசம் வன்புருடோத்தமம். கீழே 4ஆம் பத்து முதல் திருமொழி திருத்தேவனார் தொகையை அனுபவித்தார். அருகிலே இருக்கக்கூடிய அடுத்த திவ்யதேசம் வன்புருடோத்தமம். அந்த திவ்யதேசத்தை அனுபவிக்கிறார் ஆழ்வார். 10 பாசுரங்கள் யதாமதி யதாவகாசம் அனுபவிப்போம். முதல் பாசுரம் 4ஆம் பத்திலே 2ஆம் திருமொழியிலே. கம்பமா கடலடைத்து இலங்கைக்கு மண் கதிர்முடி அவைபத்தும் அம்பினால் அறுத்து அரசமன் தம்பிக்கு அடித்தவன் உரைகோயில் செம்பலா நிறை செண்பகம் மாதவி சூதகம் வாழைகள் சூழ் வம்புலாம் கமுகோங்கிய நாங்கூர் வன்புருடோத்தமமே. இந்த திருமொழியிலே பாசுரம் எப்படி அமைந்திருக்கிறதுனால், கீழ் முன்னடிகளிலே எம்பெருமானுடைய ஒரு திவ்ய சேஷ்டிதம், எம்பெருமான் விபவாவதார காலத்திலே செய்த ஒரு திவ்ய சேஷ்டிதத்தை அருளி செய்து, அப்படிப்பட்ட இந்த செயலை செய்த எம்பெருமான் இந்த வன்புருஷோ அந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருத்தலம் இந்த வன்புருடோத்தமம் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட திவ்ய சேஷ்டிதம் செய்து அக்காலத்திலே அடியார்களை ரட்சித்தருளிய எம்பெருமான் பிற்பட்ட அடியார்களையும் ரட்சிப்பதற்காக எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம் வன்புருடோத்தமம் என்று ஆழ்வார் தெரிவிப்பதாக இந்த பாசுரங்கள், எல்லா பாசுரங்களுடைய அமைப்பும் இப்படித்தான். அந்த எம்பெருமான் உரை கோயில் வன்புருடோத்தமே. முன்னடிகளிலே எம்பெருமான் செய்த ஒரு திவ்ய லீலை இருக்கும், பின்னடிகளிலே அந்த திவ்ய தேசத்தினுடைய ஒரு வர்ணனம் இருக்கும். இதுதான் இந்த பாசுரங்களுடைய அமைப்பு. அதிலே இந்த திவ்ய தேசத்தினுடைய திருநாமம் வன்புருடோத்தமம். புருஷோத்தம க்ஷேத்திரம். இந்த புருஷோத்தமம் என்கிற ஒரு சொல் அது வடமொழி சொல், அது தமிழிலே புருடோத்தமம். அந்த ஷகாரமானது தகரமாக மாறும் தமிழிலே. வன்புருடோத்தமம் என்று எப்படி வன்புருகூர் என்று தெரிவிக்கிறோமோ அதுபோல வன்புருடோத்தமம். இந்த ஊரே நமக்கு வன்மை, இந்த ஊரே வன்மை படைத்தது. வன்புருடோத்தமம் வன்மை படைத்தது. வன்மை என்று சொன்னால் வள்ளல் தனம். எம்பெருமானை நமக்கு உபகரிக்கிறதே இந்த ஊர் தானே. இப்படிப்பட்ட எம்பெருமான் நமக்கு உபகரிக்கிறது. அதனாலே வன்மை மிகுந்த புருடோத்தமம். அந்த எம்பெருமான் இங்கே கோயில் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு திருநாமம் புருஷோத்தமன் என்று திருநாமம். அங்கே இருக்கக்கூடிய தாயாருக்கு பெயர் புருஷோத்தம நாயகி என்று பெயர். அந்த புருஷோத்தமனான எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய க்ஷேத்திரமும் புருஷோத்தம க்ஷேத்திரம். ஜெகநாதபுரி, புரி ஜெகநாதம் என்று சொல்கிறோமே, அந்த ஜெகநாதபுரிக்கும் புருஷோத்தம க்ஷேத்திரம் என்றுதான் பெயர். இது தட்சிண புருஷோத்தமம் க்ஷேத்திரம், நாங்கூரை சேர்ந்தது. நாங்கூர் வன்புருடோத்தமம். இது எப்படிப்பட்டது? இங்கே புருஷோத்தமன், எம்பெருமானுடைய திருநாமம் புருஷோத்தமன். புருஷோத்தமன் என்னால் புருஷர்களிலே சிறந்தவன். கண்ணன் கீதையிலே தெரிவிக்கிறான், துவாவிமௌ புருஷோ லோகே க்ஷரக்ஷாக்ஷர ஏவச்ச க்ஷரஸ் சர்வாணி பூதானி கூட்டஸ்தோக்ஷர உச்சதே உத்தம புருஷஸ்வன்யா பரமாத்மேத்யுதாகிருதா என்று. அதாவது இரண்டு விதமான புருஷர்கள்
ஒருவன் பத்தன், க்ஷரன் அக்ஷரன் என்பவன். க்ஷரன் என்பவன் பத்தன், க்ஷர சர்வாணி பூதானி, கூட்டஸ்தோக்ஷர உச்சத்தே. அந்த இவன் மாறுபாடுக்கு உட்பட்டவன். இந்த பத்தன் என்பவன் அவன் ஒரு சமயம் மனிதனாக பிறக்கலாம், அடுத்த ஜென்மத்திலே அவன் தேவனாக பிறக்கலாம், அல்லது விலங்காக பிறக்கலாம். இப்படி எவ்வளவோ மாறுபாடுகள் உண்டு. ஆனால் எந்த ஒரு மாறுபாடும் இல்லாமல் எப்பொழுதும் எம்பெருமானுடைய அனுபவத்தையே செய்து கொண்டிருக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவன் முக்தன். அவன் நிர்விகாரன், கூட்டஸ்தன், கூட்டஸ்தோக்ஷர உச்சதே. எம்பெருமான் இப்படி 2 விதமான புருஷர்கள் இருக்கிறார்கள். எம்பெருமான் இதை காட்டிலும் வேறுபட்ட உத்தம புருஷஸ்வன்யா பரமாத்மேத்யுதாகிருதா. அவன் உத்தம புருஷன், புருஷோத்தமன். அவன் இவர்களை காட்டிலும் வேறுபட்டவன். இப்படி சொல்லுவார்கள் அழகாக. புருஷன் என்னால் ஆத்மா. அப்ப புருஷன் அல்லாதது அபுருஷன் என்று சொன்னால் அது அச்சித், அபுருஷன். புருஷன் என்னால் ஆத்மா. அதிலே புருஷன் என்பவன் பத்தன். உட்புருஷா, அவனை காட்டிலும் மேலானவன் முக்தாத்மா. உத்தர புருஷா, இந்த முக்தனை காட்டிலும் மேலானவன். முக்தனுக்காவது ஒரு காலத்திலே சம்சார சம்பந்தமும் இருந்து அது விடுபட்டது. ஆனால் ஒரு காலமும் சம்சார சம்பந்தமே இல்லாதவன் உத்தர புருஷன், மிகச்சிறந்தவன். அவன் நித்தியன், நித்தியர்கள், நித்தியசூரிகள். எம்பெருமான் அவர்களை காட்டிலும் மேலானவன். அயர்வரும் அமரர்கள் அதிபதியாகியாலே உத்தம புருஷன், புருஷோத்தமன். இப்படி கண்ணன் கீதையில் சொல்லியிருக்கிறான். மேலும் நாம் வடதேசத்துக்கு என்னால் சென்னோமேயானால் சக்கரவர்த்தி திருமகனாலே மரியாதா புருஷோத்தமஹா என்று சொல்கிறார். எப்படி ஒரு புருஷன் இருக்க வேண்டும் என்பதை எம்பெருமான் தசரத சக்கரத்தினுடைய திருக்குமாரனாக திருவவதாரம் செய்து வாழ்ந்து காட்டியருளினான். அதனால் அவன் ஒரு மரியாதா புருஷோத்தமஹா. இப்படிப்பட்ட ஒரு வரம்பு, மரியாதை என்னால் வடமொழி சொல், மரியாதை என்பதற்கு வரம்பு என் அர்த்தம். அந்த எந்த ஒரு சாஸ்திர வரம்பிலே எம்பெருமான் நடந்தருளினான். அதனால் அவன் மரியாதா புருஷோத்தமன் என்று சொல்லப்படுகிறான். இன்றைக்கும் இந்த வன்புருஷோத்தம க்ஷேத்திரத்திலே அங்கே பெருமாள் அந்த ஒரு சக்கரவர்த்தி திருமணாக சேவை சாதிக்கிறான் என்றுதான் நமக்கு அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சக சுவாமி சேவை பண்ணி வைப்பார். அதற்கு சேர முதலிலே அந்த எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமணா பிறந்து செய்த ஒரு செயலை ஆழ்வார் தெரிவித்தருள்கிறார். கம்பமா கடலடைத்து இலங்கைக்கு மண் கதிர்முடி அவைபத்தும் அம்பினால் அறுத்து அரசவன் தம்பிக்கு அளித்தவன். எம்பெருமான் தசரத சக்கரவர்த்தியினுடைய குமாரனாக திருக்குமாரனாக திருவவதாரம் செய்தான். தகப்பனாருடைய வார்த்தையின் பேரிலே கானகம் ஏகினான். அங்கே ராவணன் பிராட்டியை கவரவே பிராட்டியை தேடிக்கொண்டு சுக்ரீவ மகாராஜரோடு சக்கியம் செய்து கொண்டு அந்த மகாராஜராலே அனுப்பப்பட்ட வானர சேனைகள் நானா திக்கிலும் போய் தேட திக்கிற்கு சென்ற திருவடி பிராட்டியை அசோகவனத்திலே கண்டு செய்தியை பெருமாளிடத்திலே கண்டேன் சீதையை என்று தெரிவிக்கவே பெருமாள் சுக்ரீவ மகாராஜர் மூலமாக அந்த வானர சேனையை திரட்டி கொண்டு சமுத்திர கரைக்கு வந்து சேர்ந்தார். இந்த விஷயத்தை ஒற்றர்கள் மூலமாக அறிந்த ராவணன் பெருமாள் நெருங்கிவிட்டாரே, எப்படி பிராட்டியை அடைவது என்று ஒரு நம்முடைய மனோரத்தத்தை ஆசையை நிறைவேற்றிக் கொள்வது என்று ஒரு மந்திராலோசனை கூட்டத்தை அவன் கூட்டினான். அப்பொழுது விபீஷணாழ்வான் மாற்றான் மனைவி இடத்திலே ஆசை கொள்ளாதே, பெருமாளிடத்திலே பிராட்டியை ஒப்படைத்து விடு என்று நல்வார்த்தை சொன்னபோது அவன் விநாசகாலே விபரீத புத்திகி என்பதற்கு சேர அந்த வார்த்தையை கேளாமல் விபீஷணாழ்வானை திரஸ்காரம் செய்தான். அவனை அவமானப்படுத்தினான். துவாம் துதிக் புலப்பாம்சனம், இப்படி கோழையாய் வார்த்தை சொல்லுகிறாயே, நான் எப்படி பிராட்டியை அடைவது என்று, நான் சீதையை அடைவது என்று கேட்கிறேன், நீ ராமனுடைய பானங்கள் ராட்சசனுடைய தலைகளை கொய்வதற்கு முன்னே பிராட்டியை பெருமாடத்தை ஒப்படைத்து விடு என்று சொல்கிறாயே, சி என்று அவனை திக்கரிக்கவே, இனிமேல் நாம் இங்கு இருப்பது தகாது, வேண்டாம் என்று விபீஷணாழ்வான் கருதி பெருமாளை வந்து தஞ்சம் புகுந்தான். பெருமாள் தன்னுடைய தம்பிமார்களிலே ஒருவனாக, தன்னுடைய தம்பிகளுடைய ஒருவராக விபீஷணாழ்வானையும் சேர்த்து கொண்டு
எப்படி இந்த கடலை கடப்பது என்று விபீஷணாழ்வானிடத்திலே கேட்டார். அதுக்கு என்ன வழி? உடனே விபீஷணாழ்வான் தெரிவித்தான், சமுத்திரம் ராகவோ ராஜா சரணம் கந்தும் அர்ஹதி. அதாவது இப்பொழுதுதான் விபீஷணாழ்வான் பெருமாளை தஞ்சம் புகுந்தான், அந்த சரணாகதி பலித்தது, பெருமாள் விபீஷணாழ்வானை கை கொண்டார். நாம் சரணாகதி செய்தோம், இது பலித்தது. ஆகையாலே இதே சரணாகதியை பெருமாளும் இந்த சமுத்திரராஜனை குறித்து செய்யத்தகும் என்று விபீஷணாழ்வான் இந்த உபாயத்தை தெரிவிக்கவே பெருமாளுக்கும் அது மனதின் திருவுள்ளத்திற்கு ஏற்றதாக இருந்தது. பெருமாள் 3 தினம் உபவாசமாக இருந்து சமுத்திரராஜனை குறித்து சரணாகதி செய்தார். ஆனால் சமுத்திரராஜன் முகம் காட்டவில்லை. பிற்பாடு சமுத்திரராஜனுக்கு முகம் காட்டாதவாறே பெருமாளுக்கு கோபம் ஏற்பட்டு தாராய் தக்கானை என்று இளைய பெருமாளை பார்த்து, சாபமானே சௌமித்ரே ஷராம்ஷாஷி விஷோபமான் சாகரம் சோஷயிஷ்யாமி பத்யாமியாந்து பிளவங்கமாக என்று இந்த கடலை நான் வத்தச் செய்து விடுகிறேன், நடந்து செல்லட்டும் வானரங்கள் என்று சீரிச்சு வந்த கண்ணினரானார். உடனே விரைந்து முகம் காட்டினான் சமுத்திரராஜன். ஏன் பெருமாள் சரணாகதி செய்த பொழுது முகம் காட்டவில்லை, வில்லை காட்டிய பொழுது சரணாகதி செய்தான்? இங்கே அழகாக சமாதானம் தெரிவிக்கிறார் பிள்ளை லோகாச்சாரியர் தனித்வயம் என்கிற ரகசியத்தில். அதாவது பெருமாள் சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரம், அவன் சேஷி. சமுத்திரராஜன் இவன் வருண பகவான் ஒரு தேவஜாத்தியைச் சேர்ந்தவன், சேஷபூதன். எம்பெருமானுக்கு சேஷபூதன் இவன். எம்பெருமான் சேஷி இப்பொழுது சக்கரவர்த்தி திருமணாக திருவவதாரம் செய்திருக்கிறான். நாமோ எம்பெருமானுக்கு சேஷபூதன். அப்படி உயர்ந்த சேஷியான எம்பெருமான் நம்மை தஞ்சம் புகுவதா, அதற்கு நாம் முகம் காட்டுவதா? இது தகாது என்று கருதினான் சமுத்திரராஜன். எம்பெருமான் நம்மை சரணம் புகுந்தால் அப்போ இது நம்முடைய சொரூபத்திற்கு ஒரு ஹானியை ஏற்படுத்தும். நம்முடைய சொரூபமானது குலைந்து போகும், நம்முடைய சேஷத்துவ ஸ்வரூபம் என்பது குலைந்து போகும். எம்பெருமான் சேஷியானவன் நம்மை அடிபணிவதா, இது நம்முடைய சொரூபம் குலைவதற்கு ஹேதுவாகும். இப்படி நாம் சொரூபத்தை குலைத்துக் கொள்வதை காட்டிலும் எம்பெருமானுக்கு முகம் காட்டாதிருந்து எம்பெருமான் கோபம் கொண்டு வில்லை கையிலே கொண்டு நம்மை வத்தச் செய்ய முற்பட்டால் அப்பொழுது வத்தச் செய்யட்டுமே. அப்பொழுது நம்முடைய ரூபம்தான் குலையும், ஸ்வரூபம் குலையாது, ரூபம்தான் குலையும். நம்முடைய நீரான இந்த உருவத்தை எம்பெருமான் வத்தச் செய்வான், போகட்டுமே. ஸ்வரூபம் குலைவதை காட்டிலும் ரூபம் குலைவது எவ்வளவோ பரவாயில்லை என்பதற்காக அவன் முகம் காட்டாதிருந்தான் என்று அழகாக சமாதானம் தெரிவிக்கிறார் பிள்ளலோகாச்சாரியர் தனித்வயத்தில். வில்லை காட்டியவாறே சமுத்திரராஜன் முகம் காட்டினான். எம்பெருமானே என்னை மன்னித்தருள வேணும் என்று சொன்னான். சரி, எப்படி அக்கறைப்படுவது என்று கேட்க, இங்கே நலன் இருக்கிறான். மானர முதலிகளில் நலன் என்பான் ஒருவன் இருக்கிறான். அவனுக்கு ஒரு வரம் இருக்கிறது. அவனாலே எரியப்பட்ட கற்கள் தண்ணீரிலே மிதக்கும் என்ன, அவனை கொண்டு என் மீது பாலத்தை கட்டும், அதன் மேலே இந்த வானரங்கள் செல்லட்டும் என்று சமுத்திரராஜன் தெரிவிக்கவே அப்படியே அந்த பாலமானது கட்டப்பட்டது. அதை தெரிவிக்கிறார் இங்கே முதலிலே. கம்பமா கடல் அடைத்து, இது மிகவும் அரிது. கடலிலே ஒரு அணை கட்டுவது என்பது மிகுந்த அலை நடுக்கத்தை உடையது. கம்பம் என்னால் நடுக்கம். அந்த கம்பமுடையது, கம்பத்தை உடையது, நடுக்கத்தை உடையது, அலை எரிச்சலை உடையது. அதிலே எந்த ஒரு பொருளையும் நாம் போட்டால் அதை அலைகள் வீசி தள்ளும், கரைக்கு தள்ளிவிடும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கடலிலே எம்பெருமான் அப்படிப்பட்ட கம்பம் கொண்ட ஒரு அலை எரிதலை கொண்ட ஒரு பெரிய கடலிலே, மாகடலிலே அதையே அடைத்தான் எம்பெருமான். அப்படிப்பட்ட ஒரு அதிமானுஷமான ஒரு செயலை செய்தான் எம்பெருமான். பெருமாள் செய்தார். கம்பமா கடல் அடைத்து, அதற்கு மேலே அக்கறைப்பட்டு இலங்கைக்கு மண் கதிர்முடி அவை 10 அம்பினால் அறுத்து. இலங்கைக்கு மன்னவன் ராவணன், அவனுடைய கதிர்முடி அவை நன்னாக ஒளி பொருந்தி இருக்கக்கூடிய கிரீட்டம் கொண்ட 10 தலைகள், கதிர்முடி அவை 10. அந்த கிரீட்டத்தோடு ஒளி பொருந்திய கிரீட்டம் பொருந்தி இருக்கக்கூடிய 10 தலைகள், அந்த 10 தலைகளையும்
அம்பினால் அறுத்து. எம்பெருமான் ஒரு தான் ஸ்ரீமன் நாராயணன் தெய்வம் என்கிற தன்மையாலே ஒரு சங்கல்பத்தினாலே சக்கராயுதத்தை கொண்டோ சங்கல்பத்தினாலேயோ அந்த அவனுடைய தலைகளை அறுக்கவில்லை, ஆனால் அம்பினாலே அறுத்தான். ராவணன் பிரம்மதேவனிடத்திலே வரம் பெற்றிருந்தான், எனக்கு தேவர்களாலோ கந்தர்வர்களாலோ யக்ஷர்களாலோ சித்தர்களாலோ எனக்கு மரணம் வரக்கூடாது என்று பெரிய ஒரு லிஸ்ட்டு போட்டிருந்தான். ஆனால் அதிலே மனிதனாலே எனக்கு மரணம் வரக்கூடாது என்று அவன் கேட்கவில்லை. ஏனென்றால் மனிதர்கள் அற்பர்கள், இவர்களாலே நம்ம என்ன செய்துவிட முடியும் என்று அவர்களை அந்த பட்டியலிலே சொல்லவில்லை. எம்பெருமான் அதையே அவலம்பமாக கொண்டு ஒரு தசரத சக்கரவர்த்திக்கு திருக்குமாரனாக மனிதனாக தோன்றி அந்த அந்த க்ஷத்ரியனுக்கு ஒரு தன்மைக்கு சேர அம்பினாலே அவனுடைய தலைகளை அறுத்தான். அம்பினால் அறுத்து அவனை கொன்றான். அம்பினாலே அவனுடைய தலைகளை அறுத்து ராவணனை வீழ்த்தினான். அந்த லங்கா ராஜ்யத்தை அரசை அவன் தம்பிக்கு அளித்தான். ராவணன், ஐயோ நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ராஜ்யத்தை சம்பாதித்தோமே, இது வேறதோ ஜாதியைச் சேர்ந்தவன், ஒரு மனித ஜாதியைச் சேர்ந்தவன், இவன் ராட்சச ஜாதியைச் சேர்ந்தவன் ராவணன், ஒரு மனித ஜாதியைச் சேர்ந்த இந்த ராவணன் கைக்கொள்கிறானே என்று அவன் மனது உளையாமல், உன் ஜாதியைச் சேர்ந்த உன் தம்பிக்கே இந்த அரசை கொடுக்கிறேன் என்று அரசு அவன் தம்பிக்கு அளித்தவன். மற்றவர்களுடைய சொத்திலே பெருமாளுக்கு ஆசையே கிடையாது, அது அவர்களே கொள்ளட்டும், அவனுக்கு அந்த ராஜ்யத்துக்கு உரியவன் அவன்தான். விபீஷணாழ்வார் அவன் நல்லவன், அவனே கொள்ளட்டும், அவனே நல்ல விதமாக ராஜ்யம் புரியட்டும் என்று அந்த அரசை அந்த ராட்சச ராஜ்யத்தை அவன் தம்பிக்கு ராவனுடைய தம்பியான விபீஷணாழ்வானுக்கு அளித்தவன். அப்படிப்பட்டவன் பிற்பாடரான நம்மை எல்லாம் ரட்சிப்பதற்காக எப்படி அங்கே உலகத்தால் தண்டகாரண்ய ரிஷிகளை காப்பதற்காக ராவணனை அழித்தானோ, அதுபோல நம் போன்றவர்களை துஷ்டர்களிடமிருந்து ரட்சிப்பதற்காக அவன் நித்தியவாசம் செய்யக்கூடிய இடம் உரை கோயில் எது என்னால் இந்த வன்பொருளோத்தமம், திருநாங்கூரில் நாங்கூர் வன்பொருளோத்தமே. அந்த வன்பொருளோத்தமம் திவ்யக்ஷேத்திரம் எப்படி விளங்குகிறது? நல்ல இயற்கை வளம் பொருந்தியதாக இருக்கிறது. செம்பலா நிறை செண்பகம் மாதவி சூதகம் வாழைகள் சூழ் வம்புலாம் கமுகோங்கிய நாங்கூர் வன்பொருளோத்தமே. நன்னாக இந்த தாவரங்கள் வெஜிடேஷன் நிறைந்து இருக்கிறது. அதாவது புறச்சோலை என்று ஒன்று, ஊருக்கு புறச்சோலை என்று உண்டு, உட்சோலை என்று உண்டு, உள்சோலை என்று உண்டு. ஊரை சுற்றிலும் செம்பலா நிறை, அதாவது பலாவினுடைய செவ்விய நிறை, அதாவது அழகிய வரிசை வரிசையாக பலாமரங்கள் இருக்கின்றன, செண்பக மரங்கள் இருக்கின்றன, பூத்து குலுங்குகின்றன. மாதவி பந்தல்கள், அது ஒரு பூக்கொடி. இந்த குறுக்கத்தி பூ என்று சொல்வார்கள், குறுக்கத்தி பூ சூடவாராய். சூதகம் என்னால் மாமரங்கள், அதுக்கு மேலே வாழைகள், இதெல்லாம் சூழ்ந்து இருக்கின்றன. இந்த ஊரை சூழ்ந்து கொண்டு வாழைகள் சூழ். இது புறச்சோலையாக அமைந்திருக்கிறது. உட்சோலையாக பாக்கு மரங்கள், கமுகு இருக்கிறது. வம்புலாம் கமுகு, நன்னாக அந்த பரிமளம் வீசுகின்றது. அந்த பாக்கு மரத்தினுடைய பாடைகளிலிருந்து நன்னாக பரிமளமானது வீசுகிறது. அந்த வம்பு உலாம் பரிமளம் உலவக்கூடிய, பரிமளம் வீசக்கூடிய கமுகு ஓங்கி வளர்ந்திருக்கின்றன அந்த பாக்கு மரங்கள். அப்படிப்பட்ட பாக்கு மரங்கள் கொண்டதாக அந்த உள்சோலைகள் இருக்கின்றன. இப்படி புறச்சோலையாலும் உள்சோலையாலும் விளங்குகின்றது இந்த நாங்கூரிலே இருக்கக்கூடிய இந்த வன்பொருளோத்தமம் என்கிற திவ்யதேசம் என்று ஆழ்வார் அழகாக மங்களாசாசனம் செய்கிறார் இந்த முதல் பாசுரத்தில். சரி, அடுத்த பாசுரம். இந்த பாசுரத்திலே காளிய நர்த்தனம் என்கிற இந்த விருத்தாந்தத்தை முன்னடிகளிலே அருளி செய்கிறார் ஆழ்வார். அதாவது பல்லவந்திகள் பூங்கடம்பேரி அக்காளியன் பணவரங்கில் ஒல்லை வந்துறப்பாய்ந்த அருநடம் செய்த உம்பருகோன் உரைகோயில் நல்ல வெந்தழல் 3 4 வேதம் ஐவேள்வியோடாரங்கம்
வல்ல வந்தனர் மல்கிய நாங்கூர் வன் புருடோத்தமமே. எம்பெருமான் கண்ணனாக திருவவதாரம் செய்தான். முன் அவதாரத்திலே பெருமாளுக்கு பணிவிடை செய்வதற்காக திருவவதாரம் செய்த ஆதிசேஷன், இளைய பெருமாளாக திருவவதாரம் செய்த ஆதிசேஷன் இவ்வவதாரத்திலே நம்பி மூத்த வீரானாக திருவவதாரம் செய்தார். பலதேவனாக அவதாரம் செய்தார். பெரும்பாலும் நம்பி மூத்த வீரானும் கண்ணனும் ஒன்றாகத்தான் இந்த பிருந்தாவனத்திலே சஞ்சரிப்பார்கள். அந்த மாடு கன்று மேய்ப்பதற்கு செல்வார்கள். திருத்தமையனாருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டே கண்ணன் நடக்க வேண்டி இருக்கும். அவனாலே ஸ்வைர சஞ்சாரம் நினைத்தபடி செல்ல இயலாது. ஒரு நாள் ஏகதாத்து வினாராமம், ஒரு நாள் ஏதோ காரணம் நம்பி மூத்த வீரான் காட்டுக்கு எழுந்துள்ளவில்லை. ஆகையாலே கண்ணன் பார்த்தான், இன்றைக்கு நாம் இஷ்டப்படி செல்லலாம் என்று ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தான். அங்கே இருக்கக்கூடிய ஆயர் சிறுவர்கள், கண்ணா அவ்விடத்திற்கு செல்ல வேண்டாம், அங்கே கொடிய காளியன் வர்த்திக்கிறான் அந்த மடுவிலே, அங்கே செல்ல வேண்டாம், அவனுடைய விஷக்காத்து பட்டாலேயே நமக்கு எவ்வளவோ கஷ்டம் ஏற்படும்னா அவர்கள் வேண்டாம் என்று சொன்னதுவே காரணமாக கண்ணன் அவ்விடத்திற்கு சென்றான். அங்கு இருக்கக்கூடிய கடம்ப மரம், அந்த கடம்ப மரத்தின் மேலே ஏறினான். ஆழ்வார் தெரிவிக்கிறார், பல்லவன் திகழ் பூங்கடம்பேரி. பல்லவம் என்னால் தளிர்கள், நன்னாக இளம் இலைகள். அந்த கடம்ப மரம் அந்த பொய்கை கரையிலே இருந்தது, அந்த மடுவின் கரையிலே இருந்தது. அந்த விஷ நீரினாலே அது பட்டு போய்விட்டது. ஆனால் அது எப்படி அதை பல்லவன் திகழ் பூங்கடம்பேரி, நன்னா பூத்து குரங்கக்கூடிய கடம்பு, நன்னாக தளிர் இலைகள் கொண்ட கடம்பு என ஆழ்வார் தெரிவிக்கிறாரே. என்னால் எப்படி என்னால் கண்ணனுடைய திருவடி ஸ்பர்ஷம் பட்டவாறே அந்த கடம்ப மரமானது நன்னாக தடுத்தது, நன்னாக பூத்தது. அதனால் பல்லவந்திகள், அப்படிப்பட்ட தளிர்கள் திகழக்கூடியதாய் பூக்கள் நிறைந்ததான அந்த கடம்பு, அந்த கடம்பின் மேலே ஏறி ஆண்டாளும் நாச்சியார் திருமொழியிலே பூத்த நீள் கடம்பேரி, பூத்த கண்ணனுடைய திருவடி பட்டவாறு அது பூத்தது என்று தெரிவித்தார். அப்படி பல்லவந்திகள் பூங்கடம்பேரி கண்ணன் நேசதான். ஒரு எப்படி இந்த சிறுவர்கள் எல்லாம் குதிக்கும் பொழுது ஒரு உயர இருந்து கொண்டு குதிப்பார்களோ, உயர ஏறி குதிப்பார்களோ, அதுபோல அந்த கடம்ப மரத்தின் மேலே ஏறி அங்கிருந்து நேராக குதித்தான். அந்த நீரை கலக்கினான். இப்படி யார் நம்முடைய நீரை கலக்கிறார்கள் என்று அந்த காளியன் மேலே வந்தான். நேராக அவனுடைய அக்காளியன் பணமரங்கில் ஒல்லை வந்துறப்பாய்ந்து, கண்ணன் என்ன செய்தான், அந்த காளியனுடைய பணங்கள், அந்த படத்தை எடுத்துக்கொண்டு காளியன் மேலே வந்தான். அந்த படத்தையே தனக்கு நாட்டியமாடுவதற்கு ஒரு அரங்கமாக ஆக்கிக்கொண்டான் கண்ணன், ஒரு மேடையாக ஆக்கிக்கொண்டான். அந்த பண அரங்கில் ஒல்லை வந்து உறப்பாய்ந்து ஷடக்கென பாய்ந்தான். என்ன நடக்கிறது? அதாவது சரி, கண்ணன் வந்து நம்ம மேலே பாயப்போகிறான் என்று சொன்னால் சற்று விலகலாம். இந்த விலகுவதற்கெல்லாம் அவகாசம் கொடுக்காதபடி கண்ணன் ஷடக்கென பாய்ந்தான். ஒல்லை வந்து உறப்பாய்ந்து நன்னாக அவனுடைய பணங்களிலே தன்னுடைய திருவடியானது நன்னாக ஊன்னும்படியாக உறப்பாய்ந்து அருநடம் செய்தார். அருமையான நடனத்தை செய்தான். அருநடம் உலகத்திலே எப்படி நாட்டியம் ஆட வேண்டும் என்பதற்கெல்லாம் ஒரு இலக்கணம் வகுத்தார் போல எம்பெருமான் அருமையான ஒரு நாட்டியத்தை செய்தான். அப்படி அருநடம் செய்த உம்பர்வோன் உரை கோயில். அப்படிப்பட்டவன் ஆறுது? அவன் தேவாதி தேவன், உம்பர்வோன், தேவர்களுக்கெல்லாம் தலைவன். அப்படிப்பட்ட அந்த கண்ணன், அந்த எம்பெருமான், அவன் உரை கோயில், அவன் நித்தியவாசம் செய்யக்கூடிய இடம். நல்ல வெந்தழல் 3 4 வேதம் 5 வேள்வியோடு ஆரங்கம் வல்ல அந்தணர் மல்கிய நாங்கூர் வன்புருடோத்தம். பின்னடிகளாலே அங்கே வாழக்கூடிய அந்தணர் மல்கிய நாங்கூர் என்று தெரிவிக்கிறார். அந்தணர்கள் நிறைந்த நாங்கூர் வன்புருடோத்தம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நல்ல அந்தணர்கள், வல்ல அந்தணர்கள்.
நல்லவர்கள், நல்ல குணம் கொண்டவர்கள், நல்ல எதிரே வல்லவர்கள் என்னால் வெந்தழல் மூணு அக்னிகள், அதாவது அந்த எண்ணிக்கை இது வழி கணக்கிலே சொல்லுகிறார். வெந்தழல் 3, 4 வேதம், 5 வேள்வியோடு 6 அங்கம். ஆனால் கிரமத்திலே எப்படி வரும் என்னால் அவர்கள் 4 வேதங்களை அத்தியனம் செய்தவர்கள். முதலிலே வேதாத்தியனம் செய்ய வேண்டும். அந்தணர்கள் 4 வேதங்கள், அதில் 4 வேதங்களையும் அத்தியனம், ரிக், யஜு, சாம, அதர்வ என்கிற 4 வேதங்களையும் அத்தியனம் செய்தவர்கள். அந்த வேதங்களை அங்கங்களோடு அத்தியனம் செய்தவர்கள், 6 அங்கங்களோடு அத்தியனம் செய்தவர்கள். 6 அங்கம்: சிக்ஷா, வியாக்கரணம், ஜோதிஷம், சந்தஸ், நிருப்தம், கல்பம் என்று அந்த சொல்லக்கூடிய 6 அங்கங்களோடு அந்த வேதங்களை 4 வேதங்களை நன்னாக அத்தியனம் செய்து அந்த வேதத்திலே சொல்லப்பட்ட கர்மங்களை நன்னாக செய்யக்கூடியவர்கள். அக்னிஹோத்திரம் என்கிற ஒரு கர்மம் உண்டு, அதற்கு 3, இன்னும் எத்தனையோ கர்மங்கள் உண்டு, அதுக்கெல்லாம் 3 அக்னிகள் வேண்டும். கார்கபத்தியாக்னி, ஆகவனியாக்னி, தட்சிணாக்னி என்று சொல்வார்கள். அந்த 3 அக்னிகளையும் குளித்து 3 அனலை ஓம்பும் குறிகோள் அந்தணமை என்று தொண்டடிப்பொடியாளர் தெரிவிக்கிறாரே, அப்படி அந்த 3 அக்னிகளையும் நாம் தினந்தோறும் அதிலே அந்த 3 அக்னிகளிலும் ஹோமம் செய்ய வேண்டும். அப்படியெல்லாம் செய்யக்கூடியவர்கள். அந்த வெந்தழல் 3லும் ஹோமம் செய்யக்கூடியவர்கள். மேலும் 5 வேள்வி, பஞ்ச மகா யஜ்யங்கள் என்று சொல்வார்கள், அதையெல்லாம் செய்யக்கூடியவர்கள் அந்த அந்தணர்கள். நல்ல குணம் கொண்ட அந்தணர்கள், வல்ல அந்தணர், 6 அங்கம் வல்ல அந்தணர்கள். தாங்களும் அதிலே மிகவும் சமர்த்தர்கள். அங்கே பெரியவாச்சான் வியாக்கியானத்தை தெரிவிக்க, தாங்களும் அப்படி அதை நன்னாக அத்தியனம் செய்து மற்றவர்களையும் அப்படி அவர்களுக்கும் அத்தியாபனம் செய்து அவர்களையும் கற்க வைத்து அவர்களையும் அனுஷ்டானம் செய்யும்படி பண்ணுவர்கள். அப்படி வல்லவர்கள் அவர்கள். அப்படிப்பட்ட வல்ல அந்தணர் மல்கிய நாங்கூர் வன்பொருளோத்தமே என்று 2ஆம் பாசுரத்தை தெரிவிக்கிறார். மேலே அந்த கோவர்தன மலையை உயர பிடித்த விற்த்தாந்தத்தை இந்த 3வது பாசுரத்திலே முன்னடிகளே தெரிவிக்கிறார். அண்டரானவர் வானவர் கோனுக்கென்னு அமைத்த சோரதுவெல்லாம் உண்டு, கோனிரைமே தவைகாத்தவன் உகந்தினி துரைகோயில் கொண்டலார் முழவில் குளிர்வார் பொழில் குலமையில் நடமாட வண்டுதான் இசைபாடிடு நாங்கூர் வன்புருடோத்தமமே. அண்டரானவர், அதாவது அண்டர்ங்கிற சொல்லுக்கு இடையர்கள் அர்த்தம். இடையர்கள் வருடந்தோறும் வானவர் கோன், வானிலே வசிக்கக்கூடிய தேவர்களுக்கு தலைவனான இந்திரனுக்கென்று ஒரு விழா செய்வர்கள். ஒரு ஷரத் ருத்து, சரத்காலம், இலையுதிர்காலம், அதிலே வண்டி வண்டியாக அன்னங்கள் செல்கின்றன, நிறைய திருப்பணியாரங்கள் எல்லாம் செல்கின்றன. கண்ணன் நந்தகோபரிடத்திலே கேட்டான், ஐயா இது என்ன இத்தனை திருப்பணியாரங்கள், தளிகையெல்லாம் இப்படி பிரசாதம் எல்லாம் இப்படி போகிறதே என்னான்னு கேட்டான். கண்ணா உனக்கு தெரியாதா, நாம் வருடா வருடம் இந்திரனுக்கு ஒரு விழா உற்சவம் கொண்டாடுவோம். அந்த இந்திரன் தானே மழைக்குரிய தேவதை, மழை இருந்தால்தானே நன்னாக புல்லெல்லாம் வளரும், நீர் இருக்கும், பசுக்களுக்கு நன்மை ஏற்படும். ஆகையாலே நாம் இந்த விழாவை செய்கிறோம் இந்திரனுக்கு. தான் இருக்கக்கூடிய ஊரிலே ஒரு தேவதாந்தரத்திற்கு ஒரு உற்சவமாக, அதுவும் நானே ஈஸ்வரன் என்ன அவன் அகங்காரம் கொண்டிருக்கிறான். அவனுடைய அகங்காரத்தை அடக்க வேண்டும் என்று கண்ணனுக்கு ஆசை. தேவதாந்திர பஜனம் கூடாது என்னும் அவனுக்கு திருவுள்ளம். ஆகையாலே கண்ணன் சொன்னான், ஐயா இந்த மலையினுடைய பெயரை பாருங்கள், இது கோவர்தனம் என்று பெயர் இதற்கு. கோவர்தனம் பசுக்களை வளர்க்கக்கூடியது. இந்த மலை இங்கே இருப்பதால் தானே மேகங்கள் இங்கே தங்கி மழையை பொழிகின்றன. ஆகையாலே இந்த மலைக்கே இந்த அன்னத்தை எல்லாம் படையுங்கள் என்று சொல்லவே, கண்ணன் சொன்ன வார்த்தைக்கு மறுபேச்சு இல்லாத ஊர் அந்த திருவாய்ப்பாடி. ஆகையாலே அப்படியே ஆகட்டும் என்று அந்த கோவர்தன மலைக்கு அந்த தடிகையெல்லாம் சமர்ப்பித்தார்கள். அதைத்தான் சொல்கிறார், அண்டரானவர் வானவர் கோனுக்கென்னு அமைத்த சோரதுவெல்லாம். அந்த அமைத்த சோரதுவெல்லாம் அப்படி அதை சமர்ப்பித்தார்கள்.
கண்ணனை என்ன செய்தான்? அந்த கோவர்தன மலைக்கு அந்தர்யாமியாக இருந்து கொண்டு அது அனைத்தையும் புஷித்தருளினான். அதைத்தான் சொல்கிறார், அமுது செய்தருளினான். அண்டரானவர் வானவர் கோனுக்கென்னு அமைத்த சோரதுவெல்லாம் உண்டு. இந்திரன் ஊனத்தியாயம் படித்துக் கொண்டிருந்தான். ஊனத்தியாயம் படித்துக் கொண்டிருந்தான் என்னால் நமக்கு நிறைய சமர்ப்பிப்பார்கள், நாம் அதை புஷிக்கலாம் என்று அவன் காத்து கொண்டிருந்தான். இங்கே வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவார்கள். நாயனார் ஐயங்கார் கதை என்று ஈட்டரும்பதத்திலே இருக்கிறது. அதாவது பழைய நாளில் எப்படி வழக்கம் என்று சொன்னால், ஒரு நம் மகத்திலே ஒரு திருவத்தியனம், தாய் தந்தையர்கள் ஒரு தீர்த்தம் திருவத்தியனம் வந்ததுன்னு சொன்னால் அதற்கு ஸ்ரீவைஷ்ணவர்களை அழைத்து அமுது செய்ய சொல்லி அவர்கள் ஸ்ரீபாதத்தை கொள்வது என்பது வழக்கம். அதற்காக அந்த சுவாமியை அழைப்பது என்பது முதல் நாள் இரவு பொழுதிலே தான் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். அதுக்காக ஒரு சுவாமி ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் அவர் திருத்தகனாருக்கு திருவத்தியனம் மற்ற நாள் வந்தது வர இருக்கிறது. அதனால் ஒரு சுவாமி இடத்த போய் நாளைக்கு திருவத்தியனம், தேவர் அவசியம் எழுந்துள்ளி சிவாதித்தம் பிரசாதித்தம் வேண்டும் சொல்வதற்காக அவர் திருமாளிக்கு சென்னார். அப்பொழுது அந்த சுவாமிகள் அந்த திருமாளிகளில் இல்லை. அவர் திருத்தேவியார் தான் இருந்தார். அந்த திருத்தேவியார் இடத்துல விஷயத்தை சொல்லிட்டு இருந்தார். இந்த மாதிரி விஷயம் இருக்குது, சுவாமி இடத்துல அவசியம் தெரிவிக்க வேண்டும். சரி தெரிவிக்கிறேன்னு அந்த அம்மையார் சொன்னார். இவர் வந்து விட்டார். ஆனால் அந்த அம்மையார் சொல்ல மறந்து விட்டார். மறுநாள் காலை அந்த ஸ்ரீவைஷ்ணவாளுக்கு நாம் எண்ணெய் சீயக்காய் அவர்கள் தீர்த்தமாடுவதற்கு கொடுப்பது வழக்கம். அந்த மாதிரி இவர் கொண்டு வந்து கொடுக்க வந்தார் 2வது தடவை. அப்பொழுது அந்த சுவாமி ஏதோ கடைத்தெருவுக்கு சென்றிருந்தார், ஏதோ கரியமுது வாங்குவதற்காக. சரி தேவர் எஜமான இடத்தை இந்த எண்ணெய் சீயக்காயை கொடுத்துட அப்படின்னு அந்த தேவியார் இடத்தை சொல்லிட்டு இவர் வந்துவிட்டார். அப்பொழுதும் அந்த அம்மையார் இன்ன விஷயம்னு சொல்லலை. அது சரியாக ஒரு புதன்கிழமையாக வந்தது. இந்த சுவாமி புதன்கிழமையில் எண்ணெய் தேய்ச்சிக்கிறது வழக்கம். அதுக்காக எடுத்து வச்சிருக்கான்னு அவர் எண்ணெயை தேய்த்து கொண்டு தீர்த்தமாடிட்டு விட்டார். 3வது முறை அந்த தடிகையெல்லாம் சித்தமாய் திருவாராதனமாக ஆயிடுத்து. சுவாமி எழுந்துருட வேணும் அமுது செய்வதற்கு, ஸ்ரீபாதீர்த்தம் பிரசாதிப்பதற்கு சொல்வதற்காக வருகிறார். இந்த சுவாமியை சரியாக தீர்த்தமாடி பெருமாளுக்கு திருவாராதனெல்லாம் சமர்ப்பிச்சுட்டு சித்தமாக திருவாராதனம் சமர்ப்பித்து திருமாளிகை தடிகையெல்லாம் கண்டருள பண்ணக்கூடிய தருணம். இவர் வந்தார், விஷயத்தை சொன்னார். சுவாமி அவசியம் எழுந்துடணும். சரி அவர் புரிந்து கொண்டார். இந்த மாதிரி இருக்க வரவே சரி அடியே வந்து விட்றேன் தேவர் ஏழ அப்படின்னு. ரொம்ப கோபம் வந்தது இந்த சுவாமிக்கு. நேராக ஓகே தேவியாரை அடித்த. எதற்காக அடிக்கிறாள் அவாத்து திருவத்தியனமா? சரி முன்னுமே சொல்லி இப்போ என்ன நட்டமாக போச்சு? தேவரியிலோ ஒன்றும் அமுது செய்யவே இல்லை. திருவாராதனை இப்போ தானே முடிச்சிருக்கு. நன்னாக ஏழலாம், நன்னாக அமுது செய்து வரலாமே, எதற்காக நம்மிடத்தை கடிந்து கொள்கிறேன்? ஐயோ அவாத்தில் எப்படி தடிகை பண்ணியிருப்பா தெரியுமா? ஒரு வடை தேர்ச்சக்கரம் மாதிரி இவ்வளவு பெருசாக இருக்கும். நன்னாக திரட்டிப்பால் இருக்கும், அதிரசம் இருக்கும், அவ்வளவு நன்னாக இருக்கும். அதெல்லாம் நான் நேற்றிலேருந்தே அது ஆஹா இப்படி இருக்குமேன்னு அதையே நான் நினைத்து கொண்டிருப்பேன். அந்த நினைக்கிற அந்த ஒரு இப்போ நினைக்கிறதுக்கு எங்கே அவகாசம் இருக்குது, சாப்பிட்றதுக்கு எங்கே அவகாசம் இருக்குது, நினைக்கிறதுக்கு எங்கே அவகாசம் இருக்குது? நேராக போய் சாப்பிட்டு வேணும். அந்த நினைப்பே அவ்வளவு நன்னாக இருக்குமே, அதுக்கு வழி இல்லாத பண்ணிட்டே நீ அப்படின்னு கடித்து கொண்டாராம். அந்த மாதிரி அது ஊனத்தியாயம் படித்தல். ஆஹா இப்படி பண்ணுவாளே, இப்படி பண்ணுவாளே அப்படின்னு இது அது அப்படி ஊனத்தியாயம் படித்து கொண்டிருந்தான் இந்திரன். அதெல்லாம் அதில் மண்ணை போட்டார் போல அதுக்கு அது ஊன அத்தியாயம் படித்ததோடு சரி. அங்கே அவருக்கு ஊனத்தியாயம் படிப்பதற்கு அவகாசம் இல்லை, நேராக அமுது செய்வதற்கு தான் அவகாசம். இங்கே இவன் ஊனத்தியாயம் படித்தானே ஒழிய அதை புஷிப்பதற்கு இவனுக்கு அவகாசம் இல்லை. ஐயோ இப்படி போய்விட்டதே என்று கோபம் கொண்டான் இந்திரன். மேகங்களை எல்லாம் அழைத்தான், புஷ்கலாவர்த்தகம் முதலிய மேகங்களை எல்லாம் அழைத்தான், தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மேகங்களை அழைத்தான். நீங்கள் கனத்த மழையை பொழியுங்கள், என்னுடைய இந்த உற்சவத்தை நிறுத்திய இந்த ஆயர்களுக்கு நன்னாக ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று அந்த மேகங்களை பொழியச் செய்தால் 7 நாள்கள் கனமழை பெய்தது. ஆனால் அந்த மழை பெய்ய தொடங்கி உடனே அந்த ஆயர்கள் எல்லாம் கண்ணா நீதான் எங்களுக்கு கதி என்று கண்ணனுடைய திருவடிகளிலிருந்து விழுந்தார்கள். கண்ணன் பார்த்தான், கல்லெடுத்து கல்வாரி காத்தான். இந்த மலையை நாம் தஞ்சமாக பத்த சொன்னோம். இந்த சமயத்தில் நாம் இவர்களை ரட்சித்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த மலையிடத்தை விசுவாசம் குறைந்துவிடும். ஆனால் அவர்கள் இந்த விசுவாசம் குறையாதபடி நீங்கள் இந்த மலையை தஞ்சமாக
அந்த மலையையே நீங்கள் தெய்வமாக கொண்டு நீங்கள் அதற்கு உணவை படைத்தீர்கள், அந்த மலையே உங்களை காக்கினது பாருங்கள் என்று சொல்லி அந்த மலையையே உயரப்பிடித்து குடையாக பிடித்து அந்த இடையர்களையும் பசுக்களையும் காத்தருளினான் கண்ணன். அதைத்தான் சொல்கிறார், கோனிரை மேய்த்து அவை காத்தவன். அங்கே இருக்கக்கூடிய பசுக்கூட்டங்களை எல்லாம் அந்த மலை கீழே அவைகள் ஒதுங்கி அவைகள் நன்னாக எப்போதும் போல அந்த புல்லை மேய்ந்து கொண்டிருக்கிற, அந்த 7 நாளும் புல்லை மேய்ந்து கொண்டிருக்கிற கண்ணன் அவைகளையெல்லாம் அவைகள் மீது ஒரு துளி நீரும் படாதபடி அவைகளையெல்லாம் காத்தருளினான் கண்ணன். அந்த அப்படி கோனிரை மேய்த்து அவை காத்தவன் உகந்து இனிது உரைகோயில். நன்னாக உகப்போடு இனிமையாக உரைகின்ற கோயில் எது என்னால் இந்த நாங்கூர் வன்பொருளோத்தமம். அது எப்படி இருக்கிறது என்னால் அங்கே இருக்கக்கூடிய இயற்கையை வர்ணிக்கிறார். கொண்டலார் முழவில் குளிர்வார் பொழில் குலமையில் நடமாட வண்டுதான் இசைபாடிடு நாங்கூர் வன்பொருளோத்தமமே. நன்னாக மேகங்கள் கர்ஜிக்கின்றன, இடிமுழக்கம் செய்கின்றன, மழை வர இருக்கிறது. இந்த மேகங்களை கண்டவாறே மழை வரப்போகிறது என்னால் மயில்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டுவிடும். மேகங்கள் நன்னாக முழங்குகின்றன. அந்த மேகங்களுடைய முழக்கத்தையே கொண்டலார் முழவில், அந்த மேகங்களுடைய முழக்கத்தையே ஒரு வாத்திய கோஷமாக கொண்டு அந்த குளிர்ந்த பரந்த பொழில்களிலே குளிர்ந்து பறந்திருக்கக்கூடிய அந்த சோலைகளிலே இருக்கக்கூடிய மயில் கூட்டங்கள் குலமை நன்னாக நடமாடுகின்றன, அந்த வாத்தியத்திற்கு சேர நடமாடுகின்றன. பாட்டு ஒரு வாத்தியம் இசைக்கின்றது, ஒலிக்கின்றது, மயில்கள் ஆடுகின்றன, பாட வேண்டாமா? வண்டுகள் பாடுகின்றன, வண்டுதான் இசை பாடுது, வண்டுகள் பாடுகின்றன. ஆஹா, நன்னாக ஒரு நாட்டிய கச்சேரி, அந்த மயில்களுடைய நாட்டிய கச்சேரி. அதற்கு மேகங்கள் இடிமுழக்கம் மூலமாக வாத்தியம் ஒலியை எழுப்புகின்றன, வண்டுகள் பாடுகின்றன. இப்படி அழகாக ஒரு நாட்டிய கச்சேரியானது நடக்கின்றது என்று தெரிவிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். கொண்டலார் முழவில் குளிர்வார் பொழில் குலமையில் நடமாட வண்டுதான் இசைபாடிடு நாங்கூர் வன்பொருளோத்தமே. அடுத்த பாசுரத்திலே கண்ணன் மதுரைக்கு எழுந்தருளி செய்த திவ்ய சேஷ்டிதங்களை எல்லாம் வர்ணிக்கிறார் ஆழ்வார் முன்னடிகளில். பருங்கையானையின் கொம்பினை பறித்து அதன் பாகனை சாடிப்புக்கு ஒருங்க மல்லரை கொன்னு பின் கஞ்சனை உதைத்தவன் உரைகோயில் கரும்பினூடுயர் சாதிகள் விளைதரு கழனியில் மணிவாவி மருங்கலாம் பொருளோங்கிய நாங்கூர் வன்பொருளோத்தமமே. எவ்வளவோ அசுரர்களை அனுப்பி கண்ணனை நலிய பார்த்தான் கம்சன். ஆனால் கண்ணன் அத்தனை அசுரர்களையும் கொன்று விட்டான். சரி, கண்ணனை மதுரைக்கு அழைத்து நாம் அவனை கொல்ல வேண்டும் என்று கருதி அக்ரூரனை அனுப்பி வைத்தான் கம்சன். அக்ரூரரும் கண்ணனை எழுந்தருள பண்ணி கொண்டு வந்தார். கண்ணனும் நம்பி மூத்தபிரானும் வந்து சேர்ந்தார்கள். கண்ணனை கொல்வதற்காக குவலையாபீடம் என்கிற யானையை அந்த மதுரா பட்டணத்தினுடைய வாயிலேயே நிறுத்தி வைத்திருந்தான் கம்சன். அதற்கு மதம் பிடிப்பதற்கு தகுந்ததான திரவியங்களை எல்லாம் கொடுத்து மதம் பிடிக்கும்படியான திரவியங்களை எல்லாம் கொடுக்கும்படி செய்தான். அது மதம் பிடித்து நின்று கொண்டிருந்தது. கண்ணனும் நம்பிமூத்த வீரானும் அதனுடைய 2 தந்தங்களை முடித்து அந்த தந்தங்களாலேயே அதை குத்தி கொன்னார்கள். அதான் சொல்றார், பருங்கையானையின் கொம்பினை பறித்து. அந்த பருத்த துதிக்கையை உடைய பருங்கை யானை, பருத்த துதிக்கையை உடைய அந்த யானை, அந்த குவலையாபீடம் என்கிற யானை, அந்த யானையின் கொம்பினை பறித்து அதனுடைய தந்தத்தை முறித்து அதை கொண்டே அந்த யானையை கொன்று அதன் பாகனை சாடி, அந்த யானை பாகன் அது இவன் கண்ணனும் நம்பி முத்தபிரானும் அதை குத்தவே அது சாய்ந்து விழுந்தது. ஆனால் இந்த பாகன் அவனுடைய குரல் கேட்டவே மீண்டும் அது எழத் தொடங்கியது. கண்ணன் பார்த்தான், இந்த பாகனை கொல்லாத போது இந்த யானையை கொன்னதாக ஆகாது, அந்த கொன்ற யானையை கூட இவன் உயிர்ப்பித்து விடுவான் போல இருக்கிறது என்று கோபம் கொண்டு அந்த யானை பாகனையும் கொன்றான் கண்ணன். அதன் பாகனை சாடி அங்கிருந்து புகுந்தான் அந்த மல்லரங்கத்திற்கு புகுந்தான். அதாவது சரி, இதையும் இந்த யானையும் கண்ணன் ஜெயித்து விட்டால்
என்ன செய்வது என்று கம்சன் முன்பே ஆலோசித்து முரட்டு மல்லர்களை எல்லாம் திரட்டி வைத்திருந்தான். சாணூரன், முஷ்டிகன், தோசகன் என்கிற மல்லர்களை எல்லாம் திரட்டி வைத்திருந்தான். கண்ணன் அவன் என்ன கம்சன் நினைத்திருந்தான் என்றால் ஒரு வில்விழவு என்று ஏற்பாடு செய்திருந்தான். அந்த வில்விழவை பார்ப்பதற்காக பல தேசங்களிலிருந்து ஜனங்கள் எல்லாம் கூடியிருந்தார்கள். அவர்களுக்கு வினோதமாக இருக்கட்டும், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும் என்று எங்கள் ராஜ்யத்திலே திருவாய்ப்பாடியைச் சேர்ந்த இந்த கோகுலத்தைச் சேர்ந்த ஒரு சிறு பிள்ளை இருக்கிறான். அவன் எவ்வளவோ வீரச் செயல்கள் செய்திருக்கிறான், எவ்வளவோ துஷ்டர்களை எல்லாம் அழித்திருக்கிறான். இப்பொழுது அந்த சிறு பாலகன் கண்ணன் இப்பொழுது முரட்டு மல்லர்களோட சண்டை செய்ய இருக்கிறான் அப்படின்னு பெரிய ஒரு முழக்கம் செய்தார். கம்சனுக்கு என்ன எண்ணம் என்ன, இந்த முரட்டு மல்லர்களோட கண்ணன் ஒரு சின்ன குழந்தை முரட்டு மல்லர்களோட சண்டை இடுவது என்ன பார்ப்பதற்கு ரொம்ப வினோதமாக இருக்கும். அப்படி சொல்லி கண்ணனை அழித்து விட வேண்டும் என்று. ஆனால் கம்சனுடைய எண்ணத்தை கண்ணன் தவிடுபொடியாக்கினான். அப்படி கண்ணனோடு யுத்தம் செய்ய வந்த அந்த மல்லர்கள் ஒருங்க மல்லரை கொன்று நன்னாக ஒருங்கிணைந்து வந்த மல்லர்களை எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்தார்கள். அந்த சாணூரன், தோசனன், முஷ்டிகன் முதலிய மல்லர்கள் எல்லாம் ஒன்று வந்தார்கள். அவர்களை எல்லாம் கண்ணன் அங்கு இருக்கக்கூடியவர்களெல்லாம் வயிறு பிடிக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள்லாம் நசமம் யுத்தமித்யாகு, ஆஹா இது என்ன அநியாயம், என்ன அநியாயம், வெண்ணையை உண்டு மென்மையான சுகுமாரமான திருமேனி படைத்தவன் இந்த கண்ணன். இவர்களோ முரட்டு மல்லர்கள். இவர்களோடு இந்த முரட்டு மல்லர்களோடு இந்த கண்ணனை இப்படி யுத்தம் செய்கிறானே இந்த பாவி கம்சன் என்று வயிற்றிலே நெருப்பை கட்டி கொண்டிருந்தார்கள் அந்த முதலாவாசி பெண்கள். அவருடைய வயிற்றிலே பாலை வார்த்து அந்த மல்லர்களை எல்லாம் கொன்றான். இந்த ஒவ்வொரு மல்லர்களையாக கொல்ல கம்சனுக்கு அப்படியே அச்சம், இந்த பயஜ்வரம் கிளம்பித்து. நெருப்பிலே அப்படியே வயிற்றிலே அப்படியே நெருப்பு ஆனது கொழுந்து எழத் தொடங்கித்து. பயந்தான். அவன் என்ன செய்திருந்தான், ஒரு சிம்மாசனத்திலே அமர்ந்திருந்தான். அந்த சிம்மாசனம் ஒரு மல்லராக கொல்ல அது ஒரு லீவர் மேலே அமைத்திருந்தான். அந்த லீவர் அப்படியே ஒசந்து கொண்டே சேர்ந்து எங்கேயோ ஒசரத்தை போய் நின்றுட்டான். கம்சன் ஒசர இருந்துட்டான். கண்ணன் நம்மகிட்ட வரக்கூடாது, நம்மையும் இல்லாட்டி இவன் நமக்கு ஏதாவது ஆபத்தை விளைவித்துவான், எங்கேயோ ஒசர இருந்தான். ஆனால் கண்ணன் பார்த்தா நேராக ஒரு ஹைஜம் செய்து நேராக கம்சன் எடுத்த போனான். மாமா என்ன கம்சா அப்படின்னு சொல்லி நேர கம்சனை ஒரு மோதி அவனுடைய கிரீட்டத்தை தள்ளி அவன் தலைமையிலே பிடித்து அப்படியே கீழே தள்ளினான். கீழே தள்ளி நேராக அவன் மார்பிலே நன்னாக உதைத்தான் கண். அப்படியே கம்சன் மாண்டு போனான். அதான் சொன்னான், பின் கஞ்சனை உதைத்தவன் உரை கோயில். கம்சன் என்ன நினைத்திருந்தான், இந்த மல்லர்களோடு சண்டை புரியச் செய்து கண்ணனை, ஐயோ ஏதோ உலகத்தாருக்கு வினோதமாக இருக்கட்டுமே என்று கண்ணா உன்னை இவர்களோடு நான் சண்டை புரியச் செய்தேன், ஆனால் இவர்களிடத்தே நீ உன்னுடைய உயிரை பறிகொடுத்தாயே, ஐயோ இப்படி ஆயிற்றே என்று முதலை கண்ணீர் வடிக்க வேண்டும் என்று பார்த்தான் கம்சன். ஆனால் அவனுடைய எண்ணத்தை பிழைப்பித்து இப்பொழுது கண்ணன் முதலை கண்ணீர் வடிக்கிறான். ஐயோ மாமா, நான் ஏதோ ஒரு உற்சாகத்தில் உன் மேலே குதித்தேன், உன்னை 4 உதைத்தேன், உனக்கு இவ்வளவு ஆற்று வீக்காக இருக்குன்னு எனக்கு தெரியாதே, இப்படி நீ உன் பிராணம் பொழித்தே ஐயோ என்று கண்ணன் இப்பொழுது முதலை கண்ணீர் விடுகிறான். பின் கஞ்சனை உதைத்தவன் உரை கோயில். இப்படிப்பட்ட துஷ்டர்களை எல்லாம் அழித்தவன், பிற்பாடும் எத்தனையோ துஷ்டர்களை நிகிரகம் செய்வதற்காக நித்தியவாசம் செய்யக்கூடிய இடம் கரும்பினூடு உயர் ஷாலுகள் விளைதரு கழனியில். அந்த திருநாங்கூர் வன்புருடோத்தம க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த கழனிகள், அந்த வயல்களிலே கரும்பு நெற்பயிரெல்லாம் விளைகின்றன. கரும்பினூடு, அந்த கரும்பின் நடுவே உயர் ஷாலிகள், ஷாலின்னா நெற்பயிர் நன்னாக உயர்ந்து வளர்கின்றது, அப்படி விளைகின்றது. அப்படி கரும்பினூடு உயர் ஷாலிகள் விளைதரு கழனியில் மலி வாவி, அந்த கழனிகளிலே வாவிகள் இருக்கின்றன, வாபிகள் இருக்கின்றன. வாபிகள் என்றால் பெரிய கிணறு போல இருக்கும்.
படிகள் இருக்கும். அந்த படிகள் வழியாக இறங்கி அந்த கிணற்றிலேயே நாம் அந்த தீர்த்தமாடலாம், நீராடலாம். அப்படிப்பட்ட வாவிகள் நிறைந்திருக்கின்றன அந்த கழனிகளிலே. கழனியில் மலிவாவி மருங்கெல்லாம் பொருளோங்கி, அந்த வாவிக்கு சுற்றிலும் பெரிய சோலைகள் இருக்கின்றன. அந்த மருங்கெல்லாம் பொழிலோங்கிய நான்கு, அந்த சோலைகளிலே மரங்கள் எல்லாம் ஓங்கி வளர்கின்றன. இப்படிப்பட்ட இயற்கை வளம் கொண்டது இந்த வன்பொருளோத்தம க்ஷேத்திரம், நாங்கூர் வன்பொருளோத்தமே என்று தெரிவிக்கிறார் ஆழ்வார். அடுத்து 5ஆம் பாசுரம். இதுவும் கிருஷ்ணாவதாரத்தினோட ஒரு சேட்டிதத்தை தான் தெரிவிக்கக்கூடிய ஒரு பாசுரம். இதிலே 2 சேஷ்டிதங்களை தெரிவிக்கிறார். ஒன்று சகடாசுரனை அழித்தமை, மற்றொன்று பாணாசுரனை அழித்தமை. ஷாடு போய் விழ தாழ் நிமிர்த்து, இது சகடாசுரனை அழித்தமை தெரிவிக்கிறது. ஈசன் தன் படையோடும் கிளையோடும் ஓட வாணனே 1000 தோள்களும் துணித்தவன் உரைகோயில். பிற்பாடு பாணாசுரனை கொன்றமை தெரிவிக்கப்படுகிறது. ஆடுவான் கொடி அகல் விஷம் மணவி போய் பகலவன் ஒளிமறைக்கும் மாட மாளிகை சூழ்தருநாங்கூர் வன்பொருளோத்தமமே. ஷாடு போய் விழ தாழ் நிமிர்த்து. ஒரு சமயம் யசோதை பிராட்டி கண்ணனை தொட்டிலே இட்டு அவனை உறங்க பண்ணி தான் யமுனைக்கு தீர்த்தமாடச் சென்றாள். சற்று அவள் வருவதற்கு தாமதமாயிற்று. கண்ணன் நன்னாக உறங்கி எழுந்தான். பசி வந்துவிட்டது கண்ணனுக்கு. பசி வந்தவாறே குழந்தைகள் பாதங்களை உதைக்கத் தொடங்குமே, அதுபோல கண்ணன் திருவடிகளை உதைத்தான். கண்ணனை தொட்டிலே இட்டாலே யசோதை பிராட்டி அந்த குழந்தைக்கு பாதுகாப்பாக ஒரு வண்டியை நிறுத்தியிருந்தாள், ஒரு சகடத்தை கட்ட வண்டியை நிறுத்தியிருந்தாள். அவளோ தீர்த்தமான சென்று விட்டாள். இதுதான் நல்ல தருணம் இவன் கண்ணனை அழிப்பதற்கு என்று அந்த சகடத்திலே ஒரு அசுரன் புகுந்தான். அந்த அசுரனுக்கு முரண் என்று பெயர். நரகாசுரனுக்கு மந்திரியாக இருந்தான் அவனோர் மற்றொரு முரண், இவனுக்கு முரண் என்று பெயர். ஸ்ரீவிஷ்ணு புராண வியாக்கியானத்திலே எங்களாழ்வான் தெரிவித்தருள்கிறார். இந்த முரண் என்கிற அசுரன் இந்த சகடத்துக்குள்ளே புகுந்தான். கண்ணனை நோக்கி வருகிறான். கண்ணனை நறிய வேண்டும் என்று ஓடி வருகிறான். சரியாக அந்த சகடம் ஓடி கண்ணனை மேலே விழ வருவதற்கும் கண்ணனுக்கு பசி ஏற்பட்டு அந்த பசியினாலே அந்த பசிக்காக அதை வெளிப்படுத்துவதற்காக அந்த திருவடிகளை உதைக்க தொடங்கியது சரியாக இருந்தது. இந்த திருவடி பட்டது சுக்குநூறாக அந்த சகடமானது உடைந்து விழுந்தது. அதைத்தான் தெரிவிக்க ஷாடு போய் விழ தாழ் நிமிர்த்து. தன்னுடைய திருவடிகளை நிமித்தான், அந்த திருவடிகளாலே உதைத்தான். அந்த ஷாடு என்ன சகடம், அந்த வண்டி கட்டை வண்டியானது கீழே விழுந்தது. அது தவிடு பொடியாக ஆயிற்று. ஷாடு போய் விழ தாழ் நிமிர்த்து. இது சிறுபிராயத்தை செய்த ஒரு செயல். பிற்பாடு பாணாசுரனை அழித்தமை சொல்லப்படுகிறது. அவனுடைய ஒரு கர்வத்தை அடக்கியமை சொல்லப்படுகிறது. பாணாசுரன் மகாபலியினுடைய பேரன். சோனிதபுரம் என்கிற ஒரு தேசத்திலே ராஜ்யம் செய்து கொண்டிருந்தான். அவன் ருத்ரபக்தன். ஒரு சமயம் ருத்ரன் தாண்டவமாடிய பொழுது இவன் மத்தளம் வாசித்தான். சந்தோஷம் கொண்டு ருத்ரன், உனக்கு நான் 1000 கைகளை தருகிறேன் என்று சொன்னான். உனக்கு 1000 கைகளை கொடு, உனக்கு நான் எப்பொழுதும் உனக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டால் உனக்கு நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று வார்த்தை கொடுத்திருந்தான். இந்த பாணனுடைய பெண் உஷை என்பவள், அவள் ஒரு சமயம் பார்வதியை குறித்து வேண்டினாள். பார்வதியை குறித்து கேட்டால் எனக்கு யார் மணாளனாவார் என்று. அப்பொழுது பார்வதி தேவியார் தெரிவித்தார், உனக்கு சொப்னத்திலே ஒரு ராஜகுமாரன் உனக்கு காட்சியளிப்பான், அவன்தான் உன்னுடைய மணாளனாக இருப்பான் என்று சொன்னார். அதே போல அவளுக்கு அன்றைய தினம் சொப்னத்திலே ஒரு அழகிய ஒரு ராஜகுமாரன் காட்சியளித்தான். அவளிடத்திலே மனதை பறிகொடுத்தாள். இதை அறிந்தால் அவளுடைய தோழியான சித்திரலேகா என்பாள். என்ன விஷயத்தை கேட்கவே ஒரு விஷயத்தை சொன்னாள். இது மாதிரி ஒரு ராஜகுமாரன் கனவிலே வந்தான், அவனிடத்திலே என் மனதை பறிகொடுத்தேன்.
சரி, உடனே அது யார் என்று பார்த்து அவளுக்கு சில நன்னாக ஓவியம் தீட்ட தெரியும். இந்த உலகிலே இருக்கக்கூடிய அழகிய அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் ஓவியம் தீட்டினாள். ஒருவரையும் இல்லை என்று சொன்னால் கண்ணனை ஓவியம் தீட்டினாள். ஆஹா, இது போல இருக்கிறது, ஆனால் இவர் அல்லர் என்னால். கண்ணனுடைய திருக்குமாரான பிரத்யும்னாழ்வானை ஓவியம் தீட்டினாள். இவர் போலத்தான் இருக்கிறார், ஆனால் இவர் அல்லர் என்னால். கடைசியில் அனிருத்தாழ்வானை ஓவியமாக தீட்டவை இவர்தான் என்று சொன்னாள். இவளுக்கு மாயா வித்தியை எல்லாம் தெரியும். உடனே துவாரகைக்கு சென்று அனிருத்தாழ்வானை கடத்தி கொண்டு வந்தாள். கடத்தி கொண்டு வந்து உஷையினுடைய அந்தப்புறத்தில் வைத்தாள். இருவருமாக சந்தோஷமாக இருக்கிறார்கள். இது அங்கே இருக்கக்கூடிய காவலாளிகள் உள்ளே ஏதோ ஆண் பிள்ளையினுடைய ஒரு குரல் கேட்கிறதே என்ன பாணனிடத்தை தெரிவிக்கவே பாணன் என்ன ஏது என்ன ஆராயாமல் இந்த அனிருத்தாழ்வானை சிறைவித்தான். தவறு செய்தது இவனுடைய பெண் பிள்ளை உஷை. அப்படி இருக்கச்சதே அனிருத்தாழ்வானை சிறைவித்தான். அவன் நிரபராதி, ஒரு தவறும் செய்யவில்லை. அவனாக இங்கு வரவில்லை, இவள் தான் இங்கே வரவழைத்தாள் உஷை. தன்னுடைய இப்படி இருக்க செய்து அங்கே துவாரகையிலே அனிருத்தாழ்வானை காணவில்லையே என்று அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும், கண்ணன், ருக்மிணி தேவியார் தன்னுடைய பேரனை காணவில்லையே என்று எல்லாரும், அவருடைய தாயார் தந்தையார் எல்லாரும் கவலை கொண்டார்கள். விஷயத்தை அறிந்த நாரதர் கலகம் நன்மையிலே முடியும் என்று போய் அவர் கலகம் செய்தார். உன் பேரனை இந்த பாணன் சிறை வைத்திருக்கிறான் என்று அறிந்து கண்ணன் யுத்தத்திற்கு புறப்பட்டு வந்தான். உடனே ருத்ரன், நீ கவலைப்படாத, யுத்தம் செய், பாணனை நோக்கி நீ யுத்தம் செய், நான் என்னுடைய பரிவாரத்தோடு வந்து உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி ருத்ரன் தன்னுடைய குடும்பத்தாரோடும் தன்னுடைய பூதகணங்கள் அவைகளோடும் படையோடும் வந்து யுத்தத்துக்கு வந்து சேர்ந்தான். ஆனால் கண்ணன் அனைவரையும் அழித்தான். அத்தனை பேரையும் புறமுது விட்டு ஓடும்படியாக செய்தான். அத்தனை பேரையும் யுத்தத்திலே தோற்கும்படியாக செய்தான். அந்த பாணனுடைய 1000 தோள்களையும் துண்டித்தான். அவனுக்கு பெரிய பாரமாக இருந்த ஒரு புராணத்திலே 2 தோள்களைத்தான் மீதம் வைத்தான்னு சொல்லியிருக்குது. ஒரு புராணத்திலே 4 தோள்களை மீதம் வைத்தான்னு சொல்லியிருக்குது. இருந்தாலும் அவனுடைய எல்லா தோள்களையும் துண்டித்தருளினான் கண்ணன். அதைத்தான் தெரிவிக்கிறார் இங்கே ஆழ்வார். ஈசன் தன் படையோடும் கிளையோடும் ஓட, அந்த யுத்தத்திலே ருத்ரன் தன்னுடைய படையோடும் தன்னுடைய சுற்றத்தாரோடும் தன்னுடைய பிள்ளையான கரிமுகத்தான், கார்த்திகேயன் எல்லாரோடும் அவன் புறமுதுகிட்டு ஓடினான். ஈசன் தன் படையோடும் கிளையோடும் ஓட வாணனை 1000 தோள்களும் துணித்தான். கண்ணன் 2 தோள்களை மீதம் வைத்தான். 1000 தோள்களை முழுமையாக துண்டிக்கவில்லை. எதற்காக? ஆனாலும் ஒரு பெரிய எண்ணிக்கையை சொல்லும்பொழுது நாம் 1000 சொன்னாலும் சிறிது குறைந்தாலும் குறைவில்லை. எதற்காக 2 தோள்களை வைத்தான் என்றால் அழகாக நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். அதாவது, ஒன்று, தான் செய்த தவற்றை உணர்ந்து எம்பெருமானை நோக்கி என்னை மன்னித்துள்ள வேண்டும் என்று அஞ்சலி செய்வதற்கு அந்த 2 தோள்கள் ஹேதுவாயிற்று. அதற்காக அதை வைத்தான். கொல்லவில்லை வாணனை. ஏன்? உஷை பித்ருஹீனையாக உண்ணாது. தன்னுடைய பேரனுடைய மனைவியானவள் தகப்பன் இல்லாமல் போகக்கூடாது. ஐயோ, இப்படி நாம் இந்த குடும்பத்தோடு நாம் ஒரு உறவு கொண்டோம், அந்த குடும்பத்திலே நம்முடைய புக்ககத்து பாட்டனார் நம்முடைய தகப்பனாருடைய உயிரை பறித்தாரே என்ன அவளுடைய மனதானது வருந்தக்கூடாது. ஒன்று, அதுக்காக அவருடைய உயிரோடு வைத்தான். தோள்கள் பாரமாக இருந்த தோள்களை துண்டித்தான். அதனாலே உலகத்திற்கு நாசத்தைத்தான் செய்கிறான். அந்த தோள்களை துண்டித்தான். 2 தோள்களை வைத்தான். தன்னை நோக்கி எம்பெருமானை நோக்கி தான் செய்தது தவறு என்று உணர்ந்து அஞ்சலி செய்வதற்காக 2 தோள்களை வைத்தான். இன்னொரு காரணம் சொல்ல நம்ம பூர்வாச்சாரியர்கள்லாம், உன்னை நம்பி நான் கெட்டேனே, என்னை நம்பி நீ கட்டாயே என்று ஒருவர் கட்டி கொண்டு அணைந்து கொண்டு கட்டி கொண்டு அழுவதற்காக, அதற்காகவும் வாணனுக்கு 2 தோள்களை வைத்தான். ருத்ரனை கட்டிட்டு ஐயோ உன்னை நம்பி நான் கட்டேனே என்று சொல்வதற்காக. அடியேன் வேடிக்கையாக சொல்வதுண்டு, தன்னுடைய பெண்ணுக்கு கல்யாணம் இல்லையோ, கல்யாணம் அதில் அக்ஷத ஆசீர்வாதம் பண்ணணும். அதுக்கு இன்னொன்று நன்னா உறிஞ்சி நன்னா திருக்கணம் சாப்பிட வேண்டாமா? பொண்ணு கல்யாணம், உஷா அனிருத்த கல்யாணத்தில் நன்னா திருக்கணம் சாப்பிட வேண்டாம். அதுக்காக கையை வச்சான். வாணனை 1000 தோள்களும் அப்படி துணித்தவன். நம்முடைய எதிரிகளை எல்லாமும் போக்குவதற்காக உரைகின்ற கோவில். ஆடுவான் கொடி அகல்விஷும் மணவி போய் பகலவன் ஒளிமறைக்கும் மாடமாளிகை சூழ்தரு நாங்கூர் வன்புருடோத்தமே. இந்த வன்புருடோத்தமத்தில் இருக்கக்கூடிய திருமாளிகைகள்,
அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீவைஷ்ணவருடைய திருமாளிகள்லாம் நன்னாக ஓங்கி இருக்கின்றன. நன்னாக மாடங்கள் பொருந்திய மாளிகைகள், மாடங்கள், நன்னாக பால்கனிகள், நல்லா பெரிய மாளிகைகள், ஓங்கிய மாளிகைகள். எவ்வளவு தூரம் ஓங்கி இருக்கின்றது! அந்த மாளிகைகளில் நன்னாக கொடியை வைத்திருக்கிறார்கள். அந்த கொடி வான்கொடி, நல்லா ஆடுகின்ற கொடிகள் ஆடுகின்றன. நல்லா பெரிய வான்கொடி, பெரிய கொடிகள் இருக்கின்றன. அந்த ஆடுகின்ற அந்த கொடிகள் அகல் விஷும் மணவிப்பு, நன்னாக பரந்த அந்த ஆகாசத்தை தழுவிக்கொண்டு அகல் விஷும் மணவிப்போய் பகலவன் ஒளிமறைக்கும், சூரியனுடைய ஒளியையே மறைத்து விடுகின்றன. அந்த ஆடக்கூடிய இந்த கொடிகள் அந்த சூரியனுடைய ஒளியையே மறைத்து விடுகின்றன. இதனால என்ன சொல்லப்பட்டதுன்னா, அந்த மாளிகைகள்லாம் மிகவும் ஓங்கி இருக்கின்றன. சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை நின்னாய் என்ன, அந்த மாளிகைகளில் சந்திரன் சேர்கிறான் எப்படி அந்த திருவள்ளரையில் அந்த உயர்த்தியானது, ஓக்கமானது பெரியாழ்வாரில் பாடப்பட்டதோ, அதே போல இங்கே அந்த வன்புருடோத்தமத்திலே இருக்கக்கூடிய திருமாளிகள் மிகவும் ஓங்கி இருக்கின்றன. அவைகளிலே வைக்கப்பட்ட கொடிகள் அப்படியே ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய ஒளியை கூட மறைக்கின்றன என்று ஆழ்வார் இதன் மூலமாக அந்த திருமாளிகள் ஓங்கி இருக்கின்றன என்பதை தெரிவித்திருக்கிறார். ஆக முதல் பாசுரம் ராமாவதார விற்த்தாந்தம், அதற்கு மேலே காளிய நர்த்தனம், கோவர்தனோத்தரணம், இங்கே மதுராபத்தனத்திலே நடந்த வீரச் செயல்கள், சகடாசுர பஞ்சனம், வாணாசுர நிகிரகம், இதெல்லாம் சொல்லப்படும். இதெல்லாம் கிருஷ்ணாவதார சேஷ்டிதங்கள். அடுத்து இந்த திரிவிக்ரமாவதாரம், இந்த வாமனாவதார திரிவிக்ரமாவதார சேஷ்டிதம் சொல்லப்படுகிறது. அங்கையார் அடிமூன்னு நீரேத்து அயன் அலர்கொடு தொழுதேத்த கங்கை போதர கால் நிமிர்த்தருளிய கண்ணன் வந்துரைகோயில் கொங்கை கோங்கவை காட்ட வாய் கூதங்கள் காட்ட மா பதுமங்கள் மங்கைமார் முகங்காட்டிடு நாங்கூர் வன் புருடோத்தமமே. அங்கையால் அடி மூன்னு நீரேத்து. மகாபலி இந்திரனுடைய ராஜ்யத்தை பறித்து கொண்டான். இந்திரனும் மற்ற தேவர்களும் இருப்பதற்கு இடம் கூட இல்லாமல் இந்த பூவுலகிலே மறைந்து சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள். தன்னுடைய பிள்ளைகள் இப்படி துன்புறுகிறார்களே என்பதை நினைத்து அதிதி தேவியார் மிகவும் வருத்தம் கொண்டாள். தன்னுடைய பர்த்தாவான கஷ்யப மகரிஷியிடத்திலே விஷயத்தை தெரிவித்தாள். நீ கவலை கொள்ளாதே, எம்பெருமானை நோக்கி நீ வேண்டு என்று அவளுக்கு அனந்த விரதம் எப்படி செய்வது, எம்பெருமானை குறித்து அனந்த விரதம் எப்படி செய்வது என்று உபதேசித்தார் கஷ்யப முனிவர். அவர் உபதேசித்தபடி இவளும் அந்த அனந்த விரதத்தை செய்கிறாள் அதிதி தேவியார். அப்போ எம்பெருமான் அவளுடைய விரதத்தினாலே மெச்சி, நானே உனக்கு பிள்ளையாக பிறந்து இந்த உன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த சொர்க்கராஜ்யம் கிடைக்கும்படி செய்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்து அவளுக்கு பிள்ளையாக பிறந்தான். வாமனனாக பிறந்தான், வாமனமூர்த்தியாக பிறந்தான். பிறந்து அன்றே வளர்ந்து உடனே அவருக்கு உபநயனம் ஆகிறது. அதுக்கு மேலே அங்கே மகாபலி யாகம் செய்கிறான் என்று அந்த யஜ்ஞவாட்டத்திற்கு எம்பெருமான் அந்த வாமனமூர்த்தி எழுந்துள்ளான். தன்னுடைய அழகிய கைகளாலே, அங்கையால் தன்னுடைய எம்பெருமான் அழகிய கைகளாலே அவனிடத்திலே போய் எனக்கு 3 அடி மண் வேண்டும் என்று கேட்கிறான். சாக்ஷாத் எம்பெருமான் தான் வந்திருக்கிறான் என்பதை அறிந்தான் மகாபலி. தன்னை தன்யனாக நினைத்தான். ஆஹா, நம்முடைய வேள்விக்கு எம்பெருமானே எழுந்துள்ளான், மிகவும் சந்தோஷப்பட்டான். நிச்சயமாக தருகிறேன் என்று சொல்லி 3 அடி மண்ணை கொடுத்தான். அதுதான் சொல்ற. அப்படி தாரை வார்த்து கொடுத்தான், நீர் வார்த்து கொடுத்தான். எம்பெருமானும் அதை தன்னுடைய அழகிய கைகளாலே பெற்றுக்கொண்டார். அங்கையால் அடிமூன்னு நீரேத்து, 3 அடிகளை தன்னுடைய அழகிய கைகளாலே அந்த அதை தானமாக பெற்றுக்கொண்டான், நீரேற்றுக்கொண்டான். அந்த 3 அடிகளுக்காக, தன்னுடைய திருவடிகளாலே 3 அடிகளுக்காக
3 அடிகளுக்காக அங்கையாலே நீரேற்று அழகிய கைகள். அது அழகிய கை என்ன? எல்லாருக்கும் கொடுத்து கொடுத்து சிவந்த கை, அலம்புரிந்த நெடுந்தடக்கு, அப்படிப்பட்ட அழகிய கை, சிவந்த கை. அதாலே 3 அடி மண்ணிற்காக நீரை ஏற்றான். அவன் நீரை கொடுத்ததுதான் தாமதம். உடனே எம்பெருமான் ஷடக்கென கிடுகிடு கிடுகிடுன்னு வளர்ந்தான். ஒரு திருவடியாலே கீழ்லோகங்களை எல்லாம் அளந்தான், ஒரு திருவடியாலே மேல் லோகங்களை எல்லாம் அளக்க புகுந்தான். அந்த எம்பெருமானுடைய இந்த மேல் நோக்கிய திருவடியானது பிரம்மா இருக்கக்கூடிய சத்தியலோகத்தளவும் நிமிர்ந்தது. உடனே எம்பெருமான், நம்மை படைத்த எம்பெருமான், அவன் நம்ம இடத்திற்கு திருவடியை வைக்கிறானே என்று மிகவும் சந்தோஷப்பட்டு பிரம்மா என்ன செய்தான்? அந்த புஷ்பங்களாலே அந்த திருவடியை அர்ச்சித்தான். அதான் சொன்னான், அயன் அலர்கொடு தொழுதேத்த. அயன் அஜன் பிரம்மதேவன் அலர்கொடு புஷ்பங்களை கொண்டு தொழுதான், அதை அர்ச்சித்தான், ஏத்தினான், அந்த திருவடியை துதித்தான், அந்த எம்பெருமானை துதித்தான். மேலும் என்ன செய்தான்? எம்பெருமான் திருவடியை இங்கே வைத்தானே, அந்த திருவடியை நாம் விளக்க வேண்டும். ஒரு பெரியவர் நம்முடைய அகத்திற்கு வந்தால் அவருடைய திருவடியை விளக்கி ஸ்ரீபாதித்தம் கொள்வது என்பது ஒரு வழக்கம். அதுபோல எம்பெருமான் திருவடியை வைத்தான், அவனுடைய திருவடியை விளக்க வேண்டும் என்று நினைத்து என்ன செய்தான்? அந்த திருவடியை விளக்கினான். அதிலே அந்த திருவடி பட்ட தீர்த்தம் தான், அந்த திருவடியில பட்ட தீர்த்தம் தான் கங்கையாக பெருகித்து. அதைத்தான் சொல்றார், கங்கை போதர கால். அப்படி கங்கையானது பிரவகிக்கும்படியாக திருவடிகளை நிமிர்த்தி அருளியவன். கால் நிமித்தருடைய கண்ணன் வந்துரை கோயில். கண்ணன் என்று சொன்னால் நமக்கு கண் போலே இருக்கக்கூடியவன் கண்ணன், நிர்வாககன், சர்வேஸ்வரன் எம்பெருமான் வந்து இங்கே நம்மையெல்லாம் பிற்பட்டவர்களுக்கும் ரட்சிப்பதற்கு அன்றைய தினம் மகாபலியிடம் வந்து இந்திரனை காத்தருளினான். பிற்பாடு எத்தனையோ பேரிடமிருந்து நம் போன்றவர்களை காக்க வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய அடியார்களை காப்பதற்காக இந்த பூவுலகிற்கு வந்து உரைகின்ற கோயில் எப்படிப்பட்டது என்னால் இந்த வன்பொருளோத்தமம். கொங்கை கோங்கவை காட்ட, வாய் குமுதங்கள் காட்ட, மா பதுமங்கள் மங்கைமார் முகம் காட்டிடு நாங்கூர் வன்பொருளோத்தமை. அழகாக வர்ணிக்கிறார் ஆழ்வார். அந்த ஊரிலே அந்த வன்பொருளோத்தமத்திலே, திருநாங்கூர் வன்பொருளோத்தமத்திலே அந்த சோலைகளுக்கும் அந்த ஊருக்கும் வாசியே அவ்வளவு ஷடக்கென நம்மாலே அறிந்து கொள்ள முடியாது. இது சோலையா ஊரா? அதாவது கொங்கை கோங்கவை காட்ட, கோங்கு மரங்கள் அதனுடைய அரும்புகள் இருக்கின்றனவே, அந்த அரும்புகள் பெண் பிள்ளைகளுடைய முலைகள் போல இருக்கிற அந்த முலைகளை காட்டுகின்றன. கொங்கை கோங்கவை காட்ட, அங்கே இருக்கக்கூடிய கோங்கு மரங்களில் இருக்கக்கூடிய அரும்புகள், அந்த அரும்புகள் பெண் பிள்ளைகளுடைய அந்த கொங்கை போல அது சன்னிவேஷம் இருக்கும், அதை காட்டுகின்றன. வாய் குமுதங்கள் காட்ட, அந்த பெண் பிள்ளைகளுடைய அங்கே இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுடைய உதடுகள் நல்லா செவேன்னு இருக்கும். அந்த குமுதங்கள் நல்லா சிவப்பு குமுதங்கள், அதாவது ரத்தோத்பலம் என்று சொல்வார்கள், அது போல இருக்கின்றன. அவர்களுடைய உதடுகள் போல இருக்கின்றன. வாய் குமுதங்கள் காட்ட, மா பதுமங்கள் மங்கைமார் முகம் காட்டிடு. நன்னாக மலர்ந்த தாமரை பூக்கள் அது அந்த பெண் பிள்ளைகளுடைய முகத்தை காட்டுகின்றன. அங்கு இருக்கக்கூடிய சோலைகளுக்கு சென்னால் அங்கு கோங்கு மரங்களுடைய அரும்புகள், அங்கே இருக்கக்கூடிய குமுதங்கள், அங்கே இருக்கக்கூடிய பெரிய சுனைகள், அங்கே பொய்கைகளில் இருக்கக்கூடிய பதுமங்கள் குமுதம், இதையெல்லாம் பார்த்தா நாம் ஊருக்குள்ளே வந்தோமா சோலைக்குள்ளே வந்தோமா? ஏன்னா அந்த பெண் பிள்ளைகளுடைய கொங்கைகளை காட்டுகின்றன, பவளங்களை காட்டுகின்றன, ஒரு உதடுகளை காட்டுகின்றன, வாய்களை காட்டுகின்றன, அவர்களுடைய முகங்களை காட்டுகின்றன. இது பெண் பிள்ளைகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்தோமா அல்லது நாம் பொழிலுக்கு வந்தோமா என்று ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றன. அப்படிப்பட்ட நாங்கூர் வன்பொருளோத்தமம் என்று ஆழ்வார் அழகாக வர்ணிக்கிறார். அதற்கு மேலே 7ஆம் பாசுரத்திலே இந்த நிருசிம்மாவதாரத்தை வர்ணிக்கிறார் ஆழ்வார் முன்னடிகளிலே. உளைய உண்டிரல் பொன்பெயரோன் தனது உரம் பிளந்துதிரத்தை அலையும் வெஞ்சினத்தரி பரிகீரிய அப்பன் வந்துரை கோயில். பரிகீரிய என்று கிருஷ்ணாவதார சரித்திரம் அந்த கேஷியை கொன்றமையும் தெரிவிக்கிறார் ஆழ்வார்.
நிருசிம்மாவதாரத்தை பிரதானமாக சொல்லி இந்த கேசி என்கிற அசுரனை அழித்தமையும் கூறுகிறார் ஆழ்வார். முதலில் நிருசிம்மாவதார சரித்திரம். உளைய ஒன்றிரல் பொன்பெயரோன் தனது உரம் பிளந்து உதிரத்தை அலையும் வெஞ்சினத்தரி. பொன்பெயரோன் ஹிரண்யகசிபுன்னு அவனுக்கு பேர். ஹிரண்யம் என்கிற வடமொழி சொல்லுக்கு பொன் என்று அர்த்தம். ஆக பொன்னை தன்னுடைய பெயரிலே கொண்டவன் பொன்பெயரோன் ஹிரண்யகசிபு. அவன் ஒன் திரள் படைத்தவன். நன்னாக பிரசித்தமாக அவனுடைய ஒரு திறமை, அவனுடைய திரள், அவனுடைய வலிமை நன்னாக பிரசித்தமானது, உலகெங்கும் நன்னாக எல்லாரும் அறிந்தது. அப்படிப்பட்ட ஒரு வலிமை பொருந்திய அவன் ஒன் திரள் பொன்பெயரோன். அப்படிப்பட்ட மிகுந்த வலிமை கொண்ட பிரசித்தமான வலிமையை கொண்ட அந்த ஹிரண்யகசிபு அவனுடைய நெஞ்சு உளைய, அவனுடைய நெஞ்சு இந்த நரசிம்மத்தை கண்டவாறே அவன் அப்படியே அவனுடைய வயிற்றிலே இந்த பயாகிரியானது கொழுந்து விட்டு எரியத் தொடங்கியது. அவனுடைய நெஞ்சானது உளையும்படியாக உளைய ஒன்றிரல் பொன்பெயரோன் தனது உரம் பிளந்து அவனுடைய மார்பை அப்படியே பிளந்தான். எம்பெருமான் நரங்கலந்த சிங்கமாய் தோன்றி அந்த இரண்யாட்சனுடைய அவனுடைய மார்பை பிளந்தான். உரம் பிளந்து உதிரத்தை அலையும். அந்த கோபமானது நீங்காமல் தன்னுடைய அடியவனான அந்த பிரகலாத ஆழ்வானை எவ்வளவோ துயரங்களுக்கு உட்படுத்தினானே, ஆக்கினான், அவனை துயரங்கள் கொள்ளும்படியாக செய்தானே என்று அந்த கோபம் தணியாமல் அந்த உதிரத்தை அப்படியே அலைந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய பிளந்தும் அந்த உதிரத்தை, ரத்தத்தை அப்படியே அலைந்து கொண்டிருக்கிறான். உதிரத்தை அலையும் வெஞ்சினத்தரி. மிகுந்த ஒரு கோபத்தை கொண்ட அந்த ஹரி சிம்மம், அந்த நரசிம்மம் வெஞ்சினத்தரி. மேலும் அவனேதான் பரிகீரிய அப்பன். பரிவடிவாக வந்த, குதிரை வடிவம் கொண்டு வந்த கேசி என்கிற அசுரனுடைய ஒரு வாயையும் பிளந்தவன், அதை கீரியவன், பரிகீரிய அப்பன். கம்சனாலே இறுதியிலே அனுப்பி வைக்கப்பட்ட அசுரன் இந்த கேசி என்பவன். வாயை பிளந்து கொண்டு கண்ணனே விழுங்க வேண்டும் என்று வந்தான். கண்ணன் அவனுடைய வாயையும் பிளந்தான், மாவாய் பிளந்தான். அப்படி பரிகீரிய அப்பன். அதனால்தான் அவனுக்கு கேசியை அழித்தமையாலே அவனுக்கு கேசவன் என்கிற திருநாமம். நாரதர் ஓடோடி வந்து என் ஆபத்து வரப்போகிறதோ என்று வயிறு பிடித்துக் கொண்டிருந்தவர் இந்த கேசியை கொண்டவாறே இந்த காரணத்தாலே தேவரீருக்கு கேசவன் என்கிற திருநாமம் இந்த உலகத்தில் விளங்கும் என்று மங்களாசாசனம் செய்து தேவரின் மேலே மதுராபட்டணத்துக்கு எழுந்தருடைய அங்கே கம்சனையும் கொல்லப் போகிறேன், அங்கே இருந்து தேவரை நான் சேவிக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். அதே போல அதுவும் நடந்தது, கீழே அனுபவித்தோம். அப்படி பரிகீரிய அப்பன், இப்படிப்பட்ட துஷ்டர்களை எல்லாம் அழித்தவன், தன்னுடைய அடியார்களுக்கு வரக்கூடிய விரோதிகளையும் போக்குவதற்காக வந்து ஒரே கோயில். இளைய மங்கையர் இணையடி சிலம்பினோடு எழில்கொள் பந்தடிப்போர் கைவளையில் நின்னொலி மல்கிய நாங்கூர் வன்புருடோத்தம்மே. அங்கே இருக்கக்கூடிய திருநாங்கூரிலே வன்புருடோத்தமத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் எல்லாம், அங்கே இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள், சில பெண் பிள்ளைகள் நாட்டியம் ஆடுகின்றார்கள், சில பெண் பிள்ளைகள் பந்தடிக்கின்றார்கள். அப்போ அவர்கள் நாட்டியம் ஆடும் பொழுது அவர்கள் காலிலே இருக்கக்கூடிய சிலம்பானது ஒலிக்கின்றது. அந்த சிலம்பினுடைய ஒலியும், அந்த பந்தடிக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் கையிலே இருக்கக்கூடிய வளைகள் ஒலிக்கின்றன. அந்த வளையின் ஒலியும் மிகவும் அதிகமாக இருக்கி மற்ற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஓசையெல்லாம் கீழ்ப்படுத்தி இது மேலோங்கி இருக்கிறது என்று தெரிவிக்கிறார் ஆழ்வார். இளைய மங்கையர், சிறிய பருவத்தினர், நல்ல இளம் பருவத்தினர், அப்படிப்பட்ட பெண் பிள்ளைகள் இணையடி சிலம்பினோடு, அவர்களுடைய பாதங்களில் இருக்கக்கூடிய இந்த சிலம்பினுடைய ஒலி என்ன, எழில்கொள் பந்தடிப்போர், நன்னாக எழில்கொள் மங்கையர், அழகாக அழகான பந்துகளை அடிக்கக்கூடியவர்கள், கைவளையில் நின்னொலி, அவர்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த வளைகளிலிருந்து பெருகக்கூடிய கிளம்பக்கூடிய ஒலியானது மல்கிய நாங்கூர், அது அதிகமாக இருக்கிறது, மற்ற ஒலியை எல்லாம் கீழ்ப்படுத்தி இது மேலாக இருக்கிறது. மல்கிய நாங்கூர் வன்புருடோத்தமே என்று தெரிவித்தார். அதற்கு மேலே 8ஆம் பாசுரம். இங்கே ருத்ரனுடைய சாபத்தை நீக்கியமை சொல்லப்படுகிறது முன்னடிகளாலே. வாழையார் தடங்கண் உமைபங்கன் வன்சாபம் அத்தது நீங்க மூளையார் சிரத்தையம் முன் அளித்தையம் முகில் வண்ணன் உரைகோயில்
பாளைவான் கமுகூடு உயர்தெங்கின் வன்பழம் விழ வெறுவிப்போய் வாழைபாய் தடம் சூழ்தரு நாங்கூர் வன் பொருளோத்தமமே. நாம் இப்பொழுது பிரம்மதேவனை சொல்லும் பொழுது சதுர்முகன் என்று சொல்கிறோம். பிரம்மதேவனுக்கு நான்முகன், சதுர்முகன் என்று பெயர். ஆனால் முன்பு பிரம்மதேவனுக்கும் 5 முகங்கள் இருந்தன, ருத்ரனுக்கும் 5 முகங்கள் எப்பொழுது. ஆக இது ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்து. இது ருத்ரனா பிரம்மதேவனா என்கிற ஒரு சட்டுன்னு ஒரு ஐயப்பாடு ஏற்படும். இதை போக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணா, ருத்ரன் போய் பிரம்மதேவனுடைய ஒரு சிரஸை கொய்தான். கோபம் வந்தது பிரம்மதேவனுக்கு. உன்னுடைய தந்தையான என்னுடைய தலையே கொய்தாயே, நீ மகாபாத்தகியான மகாபாத்தகத்தை செய்தாய் அப்படின்னு சொல்லி, நீ கபாலித்துவம் பவிஷ்யதி, உன் கையிலே இந்த மண்டையோடானது ஒட்டி கொள்ளும் அப்படின்னு சாபம் கொடுத்தான். ஐயோ இது எப்படி நீங்கும் நீங்கும் என்று சொல்லவே, நீ பிக்ஷை எடுத்து திரிவாய், யாருடைய பிக்ஷையினாலே உன்னுடைய எப்பொழுது இந்த மண்டையோடானது நிறைகிறதோ அப்பொழுதுதான் உனக்கு இந்த கையிலிருந்து இந்த மண்டையோடானது நீங்கும், இந்த சிரசானது நீங்கும்னு சொல்லிட்டேன். தேவர்கள்லாம் சொன்னார்கள். அதைத்தான் தெரிவிக்கிறார். அது கடைசியில் எங்கு போயும் அந்த கபாலமானது நிறையவே இல்லை. கடைசியிலே பதரிகாசிரமத்திலே எம்பெருமான் தன்னுடைய திருமார்பிலே இருக்கக்கூடிய அந்த உதிரத்தை ஒரு பிக்ஷையாக இட, அப்பொழுதுதான் அந்த கபாலமானது நிறைந்து அது வெடித்தது என்று சரித்திரம் அதை தெரிவிக்கிறார். வாழையார் தடங்கண் உமைபங்கன் வன்சாபம் மத்தது நீங்க. இந்த வாழையார் தடங்கண் உமை, இந்த உமையாள் பார்வதி, உமான்னு சொல்கிறோமே அந்த பார்வதி உமை, அவளை பற்றி சொல்லச்சே வாழையார் தடங்கண் உமை. அந்த உமை பங்கன், இந்த உமையை இந்த தன்னுடைய ஒரு உடம்பிலே ஒரு பங்கை கொடுத்து அவளை வைத்திருந்தான் அர்த்தநாரீஸ்வரன். அவளுக்கு ஒரு உடம்பிலே ஒரு பங்கு கொடுத்தான் இந்த ருத்ரன். அவள் வாழையார் தடங்கண் படைத்தவள். இங்கு இந்த சொல்லில வாழையார்ங்கிறத இந்த ஐ என்கிற எழுத்திருக்கிறது, அது ஷாரி. வாழார் தடங்கண் உமை. வாள் என்னால் ஒளி, வாழார் ஒளி நிறைந்த ஒளி பொருந்திய பெருத்த கண்களை உடையவள் இந்த உமை, அழகிய கண் படைத்தவள். வாழார் தடங்கண் உமை, ஆனால் ஒளி பொருந்திய பரந்த கண்களை உடைய உமையவளுக்கு தன் உடம்பிலே ஒரு பாகத்தை கொடுத்த அந்த ருத்ரன், அவனுடைய அந்த வன் சாபம், அந்த கொடிய சாபம், இந்த கபாலித்துவம் பவிஷ்யசி என்று அந்த கையிலே அந்த மண்டையோடு ஒட்டிக்கொள்ளும் என்று கொடுத்த அந்த வன்சாபம் மற்றது நீங்க, அது நீங்கும்படியாக மூளையார் சிரத்து ஐயம் முன் அளித்த அந்த சிரத்திலே, அது மூளையார் சிரம், வெறும் எலும்பு தான் அதில் இருந்தது, அந்த வெறும் மண்டை ஓடுதான் இருந்தது. அந்த மூளையார் சிரத்திலே ஐயம் முன் அடித்தவன். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டு. ஐயம் என்னால் பிச்சை என்னால் பிரம்மச்சாரிகளுக்கும் சன்னியாசிகளுக்கும் விடுவது, ஐயம் என்னால் உரியவர்களுக்கு தானம் அளிப்பது. அப்போ இந்த ஐயம் அளித்தவன், அவனுக்கு அந்த ஐயம் அளித்தவன் அந்த அவனுடைய அந்த மண்டையோடானது நிரம்பும்படியாக தன்னுடைய திருமார்பிலே இருக்கக்கூடிய அந்த உதிரத்தை அந்த நகத்தால் திரு உயிராலே கீறி அந்த உதிரத்தை அதிலே விழும்படி செய்து அந்த மண்டை ஓட்டை நிரப்பியவன். மூளையார் சிரத்து ஐயம் முன் அடித்த, பிக்ஷையை முன் அடித்த. எதனாலே அப்படி செய்தான்? எம் முகில்வண்ணன், அவன் மேகம் போன்ற தன்மையுடைய, அப்படியே வாரி வாரி கொடுக்கக்கூடியவன், அப்படி மிகுந்த ஒரு ஔதாரிய சுபாவத்தை உடையவன். எம் முகில்வண்ணன் உரை கோயில். அவன் பிற்பாடும் நம் போன்றவர்கள் யார் யாரெல்லாம் எதையெல்லாம் எதிர்பார்க்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அதையெல்லாம் கொடுப்பதற்காக எழுந்துள்ளிருக்கக்கூடிய கோயில். பாளை வான் கமுகூடு உயர் தெங்கின் வன்பழம் விழ. அங்கே இருக்கக்கூடிய சோலைகளிலே நன்னாக கமுகு பாக்கு மரங்கள் வளர்ந்திருக்கின்றன. அவர்களுக்கு நடுவே தென்னை மரமும் வளர்ந்திருக்கின்றன, தெங்கும் வளர்ந்திருக்கின்றன. பாளை வான் கமுகு, ஆனால் பாளைகளை உடைய வான் கமுகு, பெரிய கமுகுகள்
அந்த பாக்கு மரங்கள், அது கமுகூடு, அந்த கமுகுக்கு நடுவில் ஊடு, உயர் தெங்கு, உயர்ந்திருக்கின்றன இந்த தெங்குகள், தென்னை மரங்கள். அந்த தெங்கின் வன் பழம் விழ, நன்னாக அதனுடைய பெருத்த பழம் காயானது, இந்த தேங்காயானது, அந்த மட்டை தேங்காய் அது அப்படியே விழுகின்றது. இது அது பக்கத்திலே பெரிய பொய்கைகள் இருக்கு. அந்த தென்னந்தோப்பு பக்கத்திலே பொய்கைகள், குளங்கள் இருக்கின்றன. அந்த குளத்திலே இருக்கக்கூடிய வாழைகள், மீன்கள், அந்த மீனிலே ஒரு ஜாதி. நம்மை குறித்துத்தான் இந்த யாரோ இந்த தேங்காயை குறிவைத்து போடுகின்றார்கள் என்று பயந்து போய், வெறுவி போய், வாழைப்பாய் தடம், அந்த தடத்திலே, அந்த பொய்கையில் இருக்கக்கூடிய வாழையானது பாய்ந்து செல்கிறது. தன்னை காப்பாற்றிக் கொள்ள அது மற்றொரு இடத்துக்கு பாய்கின்றது. இப்படி வாழைப்பாய் தடங்கள், அப்படிப்பட்ட பொய்கைகளாலே சூழ்தல் நாங்கூர், சூழப்பட்ட நாங்கூர் வன்பொருளோத்தமே. ஆழ்வார் செல்கிறார். அங்கே ஒரு தென்னை மரத்திலிருந்து ஒரு காயானது ஒரு ஒரு குளத்திலே விழுகிறது. அங்கே இருக்கக்கூடிய மீனானது துள்ளி குதிக்கிறது. அதை அழகாக வர்ணிக்கிறார். அது பயந்து செல்கிறது என்று வர்ணிக்கிறார் ஆழ்வார். அடுத்து, இந்துவார் ஷடை ஈசனை பயந்த நான்முகனை தன் ஏழாரும் உந்திமா மலர் மீமிசை படைத்தவன் உகந்தினிதுரைகோயில் குந்திவாழையின் கொழுங்கனி நுகர்ந்து தன் குருளை தழுவிப்போய் மந்திமாம் பனைமேல் வைகுநாங்கூர் வன்பொருளோத்தமே. இப்பாசுரத்திலே அந்த ருத்ரனையும் படைத்தவனான பிரம்மதேவனை தன்னுடைய நாபி கபலத்திலே படைத்தவன் எம்பெருமான் என்று தெரிவிக்கிறார் ஆழ்வார் முன்னடிகளில். இந்துவார் ஷடை ஈசனை பயந்த நான்முகன். இந்து என்னால் சந்திரனுக்கு பெயர். அந்த சந்திரன் பொருந்திய ஷடையை உடையவன் ஈசன் ருத்ரன். இந்துவார் ஷடை ஈசனை பயந்த நான்முகன், அவனை பெற்றெடுத்த நான்முகன். நான்முகனை நாராயணன் படைத்தான். நான்முகனும் தான்முகனாய் சங்கரனை தான் படைத்தான். அப்படி அந்த ஈசனை பயந்த நான்முகன் அந்த பிரம்மதேவனை தன் எழிலாரும் உந்திமாமலர் மீமிசை படைத்தவன். தன்னுடைய அழகு பொருந்திய உந்திமாமலர் மீமிசை, தன்னுடைய அந்த உந்திமாமலர், அந்த திருநாபி கமலத்தின் மேலே படைத்தவனான அந்த எம்பெருமான் உகந்தினிதுரை கோயில். உகந்து இனிது உரைகின்ற அந்த இடம் எப்படிப்பட்டது? அந்த எது? இந்த நான்கூர் வன்பொருளோத்தமே. அங்கே ஒரு இயற்கையா, ஒரு அழகான ஒரு இயற்கை காட்சியை வர்ணிக்கிறார் ஆழ்வார். குந்தி வாழையின் கொழுங்கனி நுகர்ந்து தன் குருடையை தழுவி போய் மந்தி மாம்பனை மேல் வைகும். அதாவது அந்த ஊரினுடைய அந்த நில வளத்தினாலே நனாக வாழைகள் ஓங்கி வளர்ந்திருக்கின்றன. இந்த வாழைத்தார்கள் அது நனாக பூமியை தட்டும்படியாக நீண்டிருக்கிறது. வாழைத்தார் நாம் இப்போ கூட பார்க்கலாம். சில சமயங்களில் வாழைத்தார் அப்படியே நீண்டு அந்த கனம் தாங்காமல் அப்படியே மரம் செத்து சாய்ந்து கூட இருக்கும். அதுக்காக பூமியில பள்ளம் கூட பறித்து வைப்பார்கள். அந்த அளவுக்கு கீழே தழைந்து இருக்கும். அப்போ தூரத்திலேருந்து பார்க்கறது ரொம்ப தரையோட தரையா இருக்கே, இந்த இது நாம் சுலபமாக பறித்து விடலாம் என்று கிட்டே வருகிறது மந்தி, பெண் குரங்கானது. ஆனால் அது சற்று உயரத்தில் இருக்கிறது. ரொம்ப உயரத்தில் இல்லை, சற்று உயரத்தில் இருக்குது. அதுக்காக என்ன செய்கிறது? அது குந்துகின்றது. குந்தி, அது முட்டி போட்டுக்கொண்டு அது மாதிரி வச்சுக்கலாம். குந்தி அப்படிதான் வியாக்கியானத்தை தெரிவிக்கிறார். வாழையின் கொழுங்கனி நுகர்ந்து, ஆனால் பெரிய தார், அந்த இருக்கக்கூடிய அழகிய பழங்களை நன்னாக புசித்து வாழையின் கொழுங்கனி நுகர்ந்து தன் குருளையை தழுவிப்போய் தன்னுடைய குட்டியை அணைத்து கொண்டு சென்று மந்தியானது, பெண் குரங்கானது மாம்பனை மேல் வையும். மா மரத்தினுடைய கிடையிலே போய் தங்குகின்றது. அங்கேயே நன்னாக அந்த குட்டியினுடைய ஸ்பர்ஷத்தாலும் இந்த வாழை பழங்களை உண்டதாலும் அங்கே மாம்பழங்களை உண்டதாலும் நன்னாக உறங்குகின்றது என்று தெரிவிக்கிறார் பெரியவாள் சம்பளை. இப்படி அழகான ஒரு இயற்கை காட்சியை வர்ணிக்கிறார். இங்கே சாதாரணமாக இங்கே ஒரு விஷயம் நமக்கு தெரிகிறது. லோகத்தில் சாதாரணமாக இந்த குரங்கினுடைய குட்டி தான் தாயை தழுவிக்கொள். இதை வைத்துக்கொண்டு கூட இரண்டு நியாயங்கள் சொல்வார்கள். மர்க்கட கிஷோரன் நியாயம், மார்ஜார கிஷோரன் நியாயம் என்று சொல்வார்கள். நாம் எம்பெருமான் திருவடியை பற்றி கொள்வது, அது
இந்த குரங்கினுடைய குட்டி தன் தாயை கட்டி கொள்வது போல இது இந்த மார்ஜார கிஷோர நியாயம். க்ஷமிக்கணும், மர்க்கட கிஷோர நியாயம் போல. மார்ஜார கிஷோர, மார்ஜாரம் என்னால் பூனை. பூனை என்ன செய்யும்? தன்னுடைய பற்களினாலே அந்த தன்னுடைய குட்டியை கவ்விக்கொண்டு இன்னொரு இடத்தை கொண்டு போய் வைக்கும். அப்போ அந்த பூனையானது தன் குட்டியை தான் கவ்விக்கொள்ளும், தான் பிடித்துக்கொள்ளும். அதுபோல எம்பெருமான் நம்மை கொள்ளும்படியாக நாம் இருப்பது, எம்பெருமான் நம்மை அடியன் நம்பையல் என்று கை கொள்ளும்படியாக நாம் இருப்பது, அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு இருப்பது. ஆக இந்த மர்க்கட கிஷோர நியாயம் என்பது ஸ்வகத ஸ்வீகாரம், நாம் எம்பெருமான் திருவடியை பற்றுவது. மார்ஜார கிஷோர நியாயம் என்பது பரகத ஸ்வீகாரம், எம்பெருமான் நம்மை ஸ்வீகரிக்கும்படியாக நாம் நம்மை வைத்துக் கொள்வது என்று சொல்வார்கள். சாதாரணமாக இப்படி மர்க்கட கிஷோர நியாயத்தில் அந்த குட்டி தான் தாயை தழுவிக்கொள்ளும். ஆனால் இங்கே என்னன்னா, அந்த மந்தியானது தன் குருளையை தழுவி போயின்னு சொல்லும். அந்த பெண் குரங்கானது தன்னுடைய குட்டியை தழுவிக்கொள்கிறதே அப்படின்னா இது ஒன்றும் அதிசயம். இந்த ஊருக்கு எப்படி இது வந்ததுன்னா, இந்த ஊருடைய ஒரு ஸ்தல புராணத்தை நாம் அனுசந்தித்தால் அதுக்கு இதுக்கும் நல்ல ஒரு பொருத்தம் நம்மாலே பார்க்க முடியும். அதாவது வியாகிரபாதர் என்கிற ரிஷி இந்த எம்பெருமானுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்ய வேணும் என்று எண்ணம் கொண்டு புஷ்பங்களை பறிப்பதற்காக முற்பட்டார். அவரோடு அவருடைய குழந்தையான உபமன்யு வந்திருந்தார். அந்த தகப்பனார் வியாகிரபாதர் புஷ்பங்களை பறித்து தொடுக்க முற்பட்டார், கைங்கரியத்தை ஈடுபட்டார். இந்த குழந்தையை கவனிக்கவில்லை. குழந்தைக்கு பசி ஏற்பட்டது. உடனே குழந்தை இப்படி பசியால் வருந்துகின்றதே என்று தாயார் எம்பெருமானத்தை சொல்ல, எம்பெருமான் அந்த திருப்பார்கடலையே இங்கே கொண்டு வந்தான். அந்த திருப்பார்கடந்து பாலை எடுத்து இந்த புருஷோத்தம நாயகி தாயாரே அந்த குழந்தைக்கு பாலை கொடுத்தாள் என்று சரித்திரம். அதனால்தான் இன்றைக்கி அந்த ஊரில் இருக்கக்கூடிய புஷ்கரணிக்கு திருப்பார்கடல் என்ன திருநாமம். ஆக அப்படி பரிவுடையவள் அந்த தாய். அந்த உபமன்யம் எடுத்து மிகவும் தாய் போலே மிகவும் பரிவு கொண்டாள் அங்கே எழுந்தொழிக்கக்கூடிய புருஷோத்தம நாயகி பெரிய விராட்டியார். அந்த ஊரை சேர்ந்த பெண் பிள்ளைகள் தாயாகிற இந்த பெண் குரங்கும் தன்னுடைய குழந்தை குட்டியின் இடத்துல மிகவும் குருளை இடத்துல மிகவும் அன்பு கொண்டிருப்பது ஒன்றும் ஆச்சரியம் அல்ல என்று தெரிகிறது. குந்தி வாழையின் கொழுங்கடி நுகர்ந்து தன் குருளையை தழுவிப்போய் மந்தி மாம்படை மேல் வைகு நாங்கூர் வன் குருளோத்தம்மே. சரி, அதற்கு மேலே திருநாமப்பாட்டு. மண்ணுளார் புகழ் வேதியர் நாங்கூர் வன் புருடோத்தமத்துள் அண்ணல் சேவடிக்கீழ் அடைந்துய்ந்தவன் ஆலிமன் அருள்மாரி பண்ணுளார் தரப் பாடிய பாடல் இப்பத்தும் வல்லார் உலகில் எண்ணிலாத பேரின்பமுத்து இமையவரோடும் கூடுவரே. மண்ணுளார் புகழ் வேதியர் நாங்கூர் வன் புருடோத்தமத்துள் அண்ணல். இந்த திருநாங்கூர் வன்புருடோத்தம க்ஷேத்திரம் எப்படி இருக்கிறது? மண்ணுளார் புகழ் வேதியர் உரைகின்றதாக அமைந்திருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய வேதியர்கள், அந்தணர்கள், வேதம் வல்லார்கள் எப்படிப்பட்டவர்கள்? மண்ணுளார் புகழ் வேதியர். இதை ரெண்டு விதமாக அர்த்தம் வர்ணிக்கலாம். மண்ணுளார், மண்ணிலே மண்ணுளார் புகழ் அல்லது மண்ணுள் ஆர் புகழ். அதாவது என்ன அர்த்தம்னா, மண்ணுளார் இந்த உலகத்திலே உள்ளவர்கள் புகழும்படியானவர்கள் அங்கே இருக்கக்கூடிய வேதியர்கள். இவர்கள் நன்னாக வேதத்தை கற்றவர்கள் என்று உலகத்திலே இருக்கக்கூடிய மற்றவர்கள் எல்லாம் இவர்களை புகழும்படியாக விளங்குபவர்கள் அவர்கள். மண்ணுளார் புகழ் வேதியர் அல்லது மண்ணுள் ஆர் புகழ் வேதியர். இந்த பூமியிலே நன்னாக ஆர்ந்த பரந்த புகழை உடைய வேதியர்கள். கருத்து என்னவோ ஒன்றுதான், ஆனால் பதங்களை இரண்டு விதமாக பிரிக்கலாம். மண்ணுளார் புகழ் வேதியர் நிறைந்த அந்த நாங்கூர் வன்புருடோத்தமத்துள் இருக்கக்கூடிய அண்ணலை சுவாமியான எம்பெருமானுடைய சேவடி கீழ் அடைந்து, அந்த எம்பெருமானுடைய அந்த திருவடிகளின் கீழே திருவடிகளை அடைந்து உய்ந்தவன், உயர்ந்த கதியை அடைந்தவன் என்று தன்னை தெரிவித்துக் கொள்கிறார் திருமங்கையாழ்வார். இதற்கு முன்பே ஏதேதோ பெண் பிள்ளைகளுடைய பாதங்களை அடைந்து கீழான நிலையை அடைந்த நான் இப்பொழுது எம்பெருமான் திருவடியை அடைந்து உஜ்ஜீவனத்தை பெற்றேன், உயர்ந்த கதியை அடைந்தேன், உய்ந்து போனேன் என்று தெரிவிக்கிறார். அப்படி உய்ந்தவன் யார்? ஆலிமன், திருவாலி நாட்டிற்கே மன்னவனானவன். அப்படிப்பட்ட திருமங்கை ஆழ்வார், ஆலிமன்னன் திருவாலி மன்னனான திருமங்கை ஆழ்வார். அருள் மாறி,
அடியார்களுக்கு அருள் செய்வதிலே மாறி போன்றவர், மேகத்தைப் போலே பொழியக்கூடியவர், அருளை பொழியக்கூடியவர் தன்னுடைய அடியார்களுக்கு. ஆக அந்த வன்புருடோத்தமத்துள் அண்ணல் சேவடிக்கீழ் அடைந்து உய்ந்தவன் ஆலிமன் அருள்மாறி. இந்த ஆழ்வார் அருளிச்செயலுக்கு சேர இப்பொழுதும் அங்கே அந்த திவிதேசத்துக்கு நாம் சென்று வருமானால் அந்த எம்பெருமானுடைய அந்த பாதபீடத்திலேயே, அந்த எம்பெருமானுடைய திருவடி கீழேயே ஆழ்வார் குமுதவல்லி நாய்ச்சியாரோடு சேவை சாதிக்கின்றார். அது பார்க்க ரொம்ப நன்னாக இருக்கும். அப்படிப்பட்ட திருவங்கை ஆழ்வார் ஆலிமன் அருள்மாறி பண்ணுள் ஆர்தர பாடிய பாடல். பண்ணுள் ஆர்தர நன்னாக பண்ணிலே பொருந்தும்படியாக இசையோடு கூட பாடிய பாடல் இப்பத்தும் வல்லார். இந்த 10 பாசுரங்களையும் யார் பாடுவதிலே, யார் இந்த பாடல்களிலே யார் வல்லவர்களாக திகழ்கிறார்களோ அவர்கள் உலகில் எண்ணிலாத பேரின்ப முத்து, இந்த இவ்வுலகத்திலேயும் இந்த உலகத்திலேயும் கணக்கில்லாத பேரின்பங்களை எல்லாம் அடைந்து இமயவரோடும் கூடுவரே. மறுமையிலேயும் நித்தியசூரிகளோடு இமயவரோடு கண்ணை இமைக்காது எம்பெருமானை எப்பொழுதுமே அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நித்தியசூரிகள் சதா பஷ்யந்தி சூரேகா என்று வேதம் சொல்லிய கணக்கில் எம்பெருமானை எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நித்தியசூரிகளோடும் கூடுவர்கள். அந்த நித்தியசூரிகளோடு சேர்ந்து எம்பெருமானுடைய அனுபவத்தை பெறுவர்கள் என்று சொல்லி இந்த திருமொழியை நிறைவு செய்கிறார் ஆழ்வார். இப்படி அழகாக நமக்கு இந்த பாசுரங்களை உபகரித்தருடைய ஆழ்வார் திருமொழிகளுக்கு பல்லாண்டு பாடி இந்த திருமொழியை அனுபவிப்பதற்கு ஒரு வாய்ப்பளித்த யதுகிரி யதிராஜ ஜீயர் சுவாமிக்கும் அடியனுடைய பிரணாமத்தை தெரிவித்துக் கொண்டு அடியேன் அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.